நல்ல மனமுண்டான் வாழ்மலராய் நோக்கொண்டான் ஆமா மேனி நடங்காத போக்கொண்டதோ பாத்திரம் மேனி தும்பிக்கு யான் உன்பாதம் போற்றி சரி தப்பாமல் என்னாவில் வந்து சார்பார் கணபதியே கணபதியே எனப்பா நீ எனக்கு வந்தருள் புரிய வேணும் அம்மா இடம் இருக்கும் என் திருச்செந்தொரு வேல்முருகா எனக்கு அருள் புரிய வேணும் அப்பா சரி என் தாயாகப்பட்ட கரசகுலத்து முத்தால் அம்மனுடைய கதைகள் பாட அம்மையா என் தாயே என் ஈராத்து காரி இருக்கங்குடி மாறி தாயே அருள் புரிவார் அயோத்தி மாநகரில் பிறந்து தண்டை காருண்ய சமுத்திரம் அடக்கி ஓரணையாய் கட்டி சரி கொண்டல் ராவணை மாய்க்க கோதண்ட திருக்கரத்திலேந்தும் அப்படி என் பொன்னரி ராமா உன் புஷ்பரி கடாட்சம் பாதம் போற்றி புகழ்வேன் ராம 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 ராமா தானே தந்தனம் தனனை தனனா தந்தனை தோ தனனை தனனோ மலையரசன் திருமகளே பார்வதியே அருள் போரிவா நாம போறத்தில கோட்டை போட்டு நாம போறத்தில கோட்டை போட்டு மாம போராதி முன்னருள்வா கோட்டை போட்டு கோட்டை போட்டு போராதி முன்னருள்வா வடக்கிருந்து வாராளையா வடபத்திர காளி அம்மா முத்தாரம்மா அவ குணவ போட்டு வாராளே தாயி குணவ போட்டு வாராளே போடுங்கம்மா ஒரு குலவ போட்டு வாராமா குலவ போட்டு வாராளே போடுங்கம்மா ஒரு குலவ வேலையான வேலையாச்சி உனக்கு விளையாட நேரமாச்சி ஆடுவாரா
இந்த பக்த கோடி பெருமக்களே, சரி, ஊர் தலைவர்கள் அவர்களுக்கும், ஆமையா, நாட்டாமை ஐயா, சரி, அம்பலத்தார்கள், ஆமா, வாசமுள்ள மலரெடுத்து பூசை செய்யக்கூடிய பூசாரி ஐயா அவர்களுக்கும், மற்றும் முத்தாரம்மன் கோயில் திருவிழாவிற்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து பக்த கோடி நல்லுள்ளங்களுக்கும், சரி, எங்கள் திருநெல்வேலியைச் சேர்ந்த முத்துமாரி வில்லிசை குழுவின் சார்பாக அனைத்து பக்தர்களையும் வருக வருகின்ற வரவேற்கிறோம். ஆமா, நம்ம வில்லிசைக்கு உபயதாரர்கள் யார் தெரியுமா? யார் ஐயா அது? ஐயா மதிப்பிற்குரிய மூர்த்தி ஐயா அவர்களும், சரி, மதிப்பிற்குரிய கீதா அம்மா அவர்களுமாக, ஆமா, மீனா அம்மா அவர்கள் சார்பாக, சரி, நம்ம வில்லிசை ஏற்பாடு செய்துள்ளார்கள். ஆமையா, நம்ம வில்லிசைக்கு ஏற்பாடு செய்த அனைத்து நாள் உள்ளத்திற்கும் எங்களுடைய குழுவின் சார்பாக, சரி, இந்த ஊருக்கு நீங்க வில்லுப்பாட்டு இப்போதைக்கு பார்த்திருக்கலன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, ஆகல எத்தனையோ நிகழ்ச்சிகள் இருந்தாலும் இந்த வில்லுப்பாட்டுங்கிறது என்னன்னா தெய்வத்தினுடைய பிறப்பு வளர்ப்பு வரலாறு பாடக்கூடிய கதை. சரிதான். ஏன் இதை முதல் நாள் நிகழ்ச்சியா வச்சிருக்காங்கன்னா, எதுக்கு மத்த ஆடல் பாடலுக்கு வரவங்க அம்பாளுடைய வரலாறு படிப்பாங்களா? படிக்க மாட்டாங்களே. கச்சேரிக்கு வரவங்க யாராவது அம்பாளுடைய வரலாறு படிப்பாங்களா? இல்லை ஐயா. அவங்களாம் ஆடல் பாட நிகழ்ச்சிக்கு பாட்டு பாடுவாங்க, ஆடுவாங்க, போயிருவாங்க. ஆனா அந்த அம்மா வந்து எங்க பிறந்தா, ஏன் வளர்ந்தா, ஏன் இந்த ஊருக்கு வந்திருக்கான்னு எதுக்கு வரலாற படிக்குது. இந்த ஆயக்கலை 64 முதன்மையான தெய்வீக கலை வில்லுப்பாட்டு மட்டும்தான். சரி, இது வந்து தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும் கிழமையான ஆமா, அப்பேற்பட்ட கலை நிகழ்ச்சியை, சரி, நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்திலே, ஆமையா, கமுதிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய, சரி, கருசகுலமா நகரத்திலே, ஆமையா, அழகாக நமக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். சரி, ஐயா மூர்த்தி ஐயா, மீனாமா அவர்களுக்கும், ஆமா, நாங்கள் நன்றி கலந்த வணக்கத்தோடு, சரி, எத்தனையோ பேருக்கு இந்த நிகழ்ச்சி புது நிகழ்ச்சியா இருக்கலாம். அம்மனுடைய வரலாறு என்னங்கதான் ஆரம்பத்துல இருந்து இறுதி வரைக்கும் இருந்து கேளுங்க. அவளுடைய வரலாறு தெரிஞ்சு கொடுக்கிற கலை நிகழ்ச்சி பாத்தீங்களா? கண்டிப்பா. அப்ப ஏற்பட்ட முத்தாலம்மா ஒத்தையில பிறந்தாளா இல்லையா? அக்கா தங்கச்சி 8 பேரை 7 பேரை பிறந்தவா இல்லையா? நல்லா கேளுங்க. நம்ம ஊருக்கு முத்தாலம்மா வந்து மானிட பிறவியா பிறந்து வந்தவா. எந்த ஒரு தெய்வமே வந்து நேரடியா மனுஷனா பிறக்க முடியாது. கண்டிப்பா. பார்வதி ஆதிபராசக்தி சக்தியில பிறந்த தெய்வம் தான் மனுஷ பிறவியா எடுத்து வந்திருக்கு. சரி, முதல்ல அம்மா வந்து கைலாசத்துல இருந்து தெய்வமா தான் பிறந்து வந்திருக்கா. இந்த ஊர்ல எப்படி நிலைய வாங்குறதுக்காக சின்ன பிள்ளையா பிறந்து சித்து விளையாட்டு பண்ணி நிலைய வாங்கியிருக்காள். சரிதான். அம்மா முதல்ல தெய்வமா எங்க பிறந்தாங்க கேளுங்க. ஆத்தா முத்தாலம்மா வந்த நாடு எந்த நாடு பாத்தீங்களா? நாடு நல்ல நல்ல நாடு, நாவலர்கள் புகழும் நாடு, ஓடமாற ஒளியும் நாடு, மஞ்சள் விளையும் நாடு, திருவாச்சி மலரும் நாடு, மாதமோடு மலை போலியோ, மாதமோன்று மலை போலியோ, வருடம் மூன்று கோவிலையோ, மாதமோன்று மலை போலியோ, மாதமோன்று மலை போலியோ, வருடம் மூன்று கோவிலையோ, கட்டு நல்ல கலந்தானோ கதிர் உலகு நெல்விலையோ, அருகால அறுத்து வர அங்கனத்தின் கூடு கட்டும், மாடு கட்டி போராடித்தா மாலாது சன்னல் என்று ஆணை கட்டி போராடிக்கோ, ஆணை கட்டி போராடிக்கோ, அழகுடைய நாடதுவா, ஆணை கட்டி போராடிக்கோ, ஆணை கட்டி போராடிக்கோ, அழகுடைய நாடதுவா. நாட்டிலே நல்ல நாடு இது, நாவலரும் புகழும் நாடு. அப்பேற்பட்ட நாடு எந்த நாடு பாத்தீங்களா? எந்த நாடு? ராமநாதபுரம் மாவட்டத்திலே கரிசகுலமா நகரத்திலே, சரி, நம்ம நெல்லை முத்துமாரி வில்லிசை யாருடைய கதையை பாட போறோம் பாருங்க. யாருடைய கதை? நாங்கள் அம்மனோட கதைகள் பாட, கதைகள் பாடி, கதைகள் பாடி, கதைகள் பாடி, கதைகள் பாடி, அறிவுரிவாய் கலை மகளே, கலை மகளே, அம்மனோட கதைகள் பாடி, கதைகள் பாடி, கதைகள் பாடி, அறிவுரிவாய் கலை மகளே, கலை மகளே. தம்பி, உலகத்துல எத்தனை அம்மன் இருந்தாலும் நம்ம எந்த அம்மனுடைய கதையை பட போறோம் தெரியுமா? தெரியுமே. நாங்க முத்தாலம்மன் கதைகள் பாட, கதைகள் பாடி, கதைகள் பாடி, கதைகள் பாடி, நாங்கள் கதைகள் பாடி, முன்னடவாய் முன்னடவாய், முத்தாலம்மன் கதைகள் பாடி, கதைகள் பாடி, கதைகள் பாடி, கண்ணனே முன்னடவாய் முன்னடவாய். அம்மா முதலாவது ஆதி
ஆதிபராசக்தி அவதாரமாக எங்க பிறந்தால் பாத்தீங்களா? எங்கய்யா? ஏமா நல்லா கேளுங்க. என்ன? உலகம் முத பிறக்க முன்னாடி பூமி பிறக்க முன்ன பெண்மங்க பார்வதி பிறந்தாளா? சரி. அதனாலதான் ஆதிர பிறந்தவளுக்கு ஆதிபராசக்தின்னு பேரு பாத்தீங்களா? ஆமா. ஆதிபராசக்தி பார்வதி அம்மா நினைச்சாங்களாம் உலகத்தை பிரைஸ் செய்யும் போது என்ன? நம்ம ஒத்தையில பிறந்திருக்கோம். நம்ம ஒத்தையில இந்த உலகத்தை கெட்டி காக்க முடியாது. நமக்கு துணைவன் வேணும்னு தன்னுடைய சக்தியில இருந்து சிவனை பிறவி செஞ்சாங்களாம். சரி. 14 உலகத்தையும் பிறவி செய்து 33 கோடி முனிவர்கள், 48 ரிஷிமார்கள், என்னுடைய கிரீடபாந்து எல்லாரும் கைலாசத்துல கொழுவு இருக்காங்க. சரி. அதுல ஒரு லோகம் என்னன்னா 7 கடலுக்கு அப்பால நாகலோகப்பட்டணமா. ஆமா. அந்த நாகலோகப்பட்டணம் மனுஷங்கள்லாம் வாழ மாட்டாங்க, கிடையாது. பாம்புகள் தான் வாழக்கூடிய உலகம் பாத்தீங்களா? சரி. நாகலோகப்பட்டணத்துல நாகராஜன் நாக கண்ணி வாழ்ந்து வராங்க. ஆமா. நாகராஜன் நாக கண்ணிக்கு என்ன ஆண்டவன் குறைய கொடுத்திருக்கான் பாருங்க. என்ன? நாடு இருக்கு, நகர் இருக்கு, நாடால புள்ள இல்ல, சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, ஆனா சொத்தையால புள்ள இல்ல, மண்ணிருக்கு மனை இருக்கு, மண்ணிருக்கு மனை இருக்கு, மண்ணையால முதல இல்லை, மண்ணிருக்கு மலை இருக்கு, மண்ணிருக்கு மலை இருக்கு, மண்ணையால முதல இல்லை. நாகராஜனாக கண்ணுக்கு நாடு இருந்து என்ன செய்ய, நாடால ஒரு பிள்ளை இல்ல, சொத்து இருந்து என்ன செய்ய, சொத்தால ஒரு குழந்தை இல்லையே. நாகக்கண்ணி சொல்லுதால நாகராஜ மன்னனை பார்த்து, எப்படி ஏன் நாகராஜ மன்னா என்னம்மா கடவுள் நமக்கு எவ்வளவு செல்வத்தை கொடுத்திருக்காரு இருக்குது. பாருங்க ஐயா, என்ன 7 ரங்கு மாளிகை இருக்கலாம், ஆனா கடவுள் அங்க ஒரு குறைய கொடுப்பார்ல. கண்டிப்பா. இந்த முத்தாலம்மன் திருவிழாக்கு எத்தனை மக்கள் பிள்ளை இல்லாம கவலையோடு இருக்கீங்களோ. நாவல் அந்த இருக்கங்குடி மாறி உட்காந்து படிக்கிறது உண்மைனா சரி. ராயே முத்தாலம்மா என்ன அடுத்த புரட்டாசிக்குள்ள அவன் பிள்ளைக்கு கனியை கொடுத்துறாத்தா. கண்டிப்பா நம்பி கேளுங்க, முத்தாலம்மா கண்டிப்பா வரம் கொடுப்பா, தருவா. ஏ தம்பி என்ன நாகக்கண்ணி நாகராஜனை பார்த்து என்ன சொல்லுதா பாருங்க. சொல்லுதா? ஏ நாகராஜம் அண்ணா, நான் பிள்ளை இல்லாம இந்த கருச குளத்து ஊர்வலையை நடந்து போனோம்னா தாய்மார் என்னைய பார்த்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்ன சொல்லுவாங்க? மலடி நல்ல மலடி என்று மாநிலத்தில் பேரானே, நான் மலடி பட்டம் வாங்கலாமா, மாநிலத்தில் வாழலாமா, நான் என்ன பண்ண பாவம் செய்தி, நான் என்ன பண்ண பாவம் செய்தி, பிள்ளை இல்லை, என்ன பண்ண பாவம் செய்தி, என்ன பண்ண பாவம் செய்தி, மலடி பட்டம் வாங்கலாமா, மாநிலத்தில் வாழலாமா, நல்லா கேளுங்க. என்ன இந்த திருநெல்வேலி முத்துமாரி வில்லுப்பாட்டு சிங்கி அடிக்கிற மாதிரி கிளடுங்கிற பட்டம் வாங்கிடலாம். ஆட்டோ விட்டு இறங்கி வந்தோம் ஐயா, அப்படிதான் வந்தோம். ஒரு ஆள் கேட்காங்க, யாரு யாரெல்லாம் பேர் தெரியாது, இந்த முத்துமாரி பொம்பளை ஆட்கள் வரலையான்னு கேட்டாங்க. அப்படி கேட்டாங்க. நான் சொல்லுவேன், எப்படி ஐயா கதை தான் முக்கியம், ஆம்பளை படிக்குதா பொம்பளை படிக்குதா முக்கியம் கிடையாது, தேவை கிடையாது. அந்த அண்ணாச்சி வச்சுக்காரு முத்துமாரி பொம்பளை பிள்ளை வந்து படிக்கும் பொழுது வச்சிருக்காங்க. அப்படியா? அதாவது யூடியூப்ல இந்த பொம்பளை பிள்ளை படிக்கிறத பார்த்துட்டு பொம்பளை பிள்ளை நம்ம வந்திருக்கோம் நினைச்சிருக்காங்க. ஆமா, கதை தான் என்னங்கிறது முக்கியம். கண்டிப்பா. ஆனா பெண்ணோ அம்மனுடைய வரலாறு தான் என்னங்கிறத கேட்கணும் முக்கியம். இன்னொரு பாருங்க, ஒரு பையன் சொல்லி ஆட்டோ விட்டு இறங்கும் போது சரி அண்ணன் 4 பேரும் இள வயசா இருக்குன்னு ஒன்ன மட்டும் கிழட்டு பையில கூட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டாங்க. எதுக்கு அந்த பையன் கேட்டது சிங்கிடிக்கு கிழட்டு போய் அங்கனே விழுந்திருக்கலாம். அதனால பட்டம் வாங்கிடலாம். யாரும் மலடு பட்டம் மட்டும் வாங்க கூடாது. நாகக்கண்ணி சொல்லுதாளா, நான் தான் மலடுன்னு பாத்தீங்களா? என்னோட மட்டும் போகல, கையினால வளர்த்ததோரு கரும்போன மலடாச்சி, கையினால வளர்த்ததோரு கரும்போன மலடாச்சி, மரம் முருங்க மரம் காய்க்கலையே, வைத்த மரம் முருங்க மரம் காய்க்கலையே, என் கையால வளர்த்த கரும்பூனையும் மலடு போடல. நான் தான் பிள்ளை இல்ல ராசியா இருக்கப்ப நான் வளர்த்த பிராணியும் மலடா போச்சு. ஒரு ராசி அப்படி இருக்கு. ஏ மன்னா நாகராஜா, என்ன இன்னைக்கு நம்ம பிள்ளை இல்லாம இருந்துடலாமே. நாளைக்கு ஒரு காலத்துல ஆம்பளை பிள்ளை இருந்தா ஆம்பளை பிள்ளை வீட்டுக்கு போயிடலாம், இல்ல பொம்பளை பிள்ளை இருந்தா பொம்பளை பிள்ளை வீட்டுக்கு போயிடலாம். வயசான காலத்துல தடுமாடும் போது யார் வீட்டுக்கு தான் போவேணும்? அந்த பாம்பு வந்து மனஞ்சடைச்சா, பச்சை புள்ளி தாளாரும், கோழி வந்து மனஞ்சடைச்சா, வெள்ளாடு மனஞ்சடைச்சா, வெள்ளாடு மனஞ்சடைச்சா, ஆறு அடியோரம் காலாரும், வெள்ளாடு மனஞ்சடைச்சா, வெள்ளாடு
பச்சை புல்ல போய் பாருமே மண்ணா கோழி மணஞ்சிரச்ச குப்பையை கிண்டி மேயுமே நாகக்கண்ணி பிள்ளை இல்லாம இருந்த வயசான காலத்துல யார் வீட்டுக்கு தான் போவேணும் எவ்வளவு நாகக்கண்ணி என்னங்க பிள்ளை இல்லைங்கல்ல ஆமா ஒரு சின்ன பிள்ளைய தத்தெடுத்து வளர்ப்போமா வளர்ந்துருவோமா தத்தெடுத்து வளர்த்துனா கரிச வளர்த்த மக்கள் என்ன சொல்லுவாங்க காசுக்கு தான் பிள்ளை வாங்கி கடை தெருவில் விட்டேன் கடை தெரு நிறைஞ்சிடுமா கண்ட சனம் ஒப்பிடுமா தொட்டுக்கு தான் பிள்ளை வாங்கி தெருவதியில விட்டேன் தெருவதுதான் நிறைஞ்சிடுமா 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 நிறைஞ்ச சனம் எல்லாம் ஒப்பிடுமா தெருவதுதான் நிறைஞ்சிடுமா நிறைஞ்சிடுமா நிறைஞ்ச சனம் ஒப்பிடுமா காசுக்கு பிள்ளை வாங்கி கடத்தருவில விட்டோம்னா என்னையா கடத்தரு தான் சொல்லுவாங்களா இவன் பெத்த பிள்ளைன்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களே காசுக்குலாம் பிள்ளை வாங்கி வளர்த்துக்கிட்டு இருக்கான் அப்படித்தான் சொல்லுவாங்க எதா இருந்தாலும் தான் பெத்த பிள்ளையா இருக்கணும்ல கண்டிப்பா தம்பி என்னென்ன துட்டுக்கு பிள்ளை தான் தெத்தெடுத்த பிள்ளைம்பாங்க ஆமா நான் பெறணும் பிள்ளை தன்னோடு பிறக்கணும் பிறவி அம்மா என்னையா அவ சொல்லுதான் நாகக்கண்ணி எப்படி நீங்க பிள்ளை இல்லாம இருக்க நான் இருந்து அழுது கிடக்கேன் வீட்டுல ஆமா நீங்க வேலைக்கு பெரிய நாகராஜம் அண்ணா நீங்க பெரிய என்ன கஷ்டம்லாம் அனுபவிப்பேன் தெரியுமா என்ன கஷ்டம் பிள்ளை இல்ல வாசலுக்கு பெரியோர்கள் வருவார்களா இல்ல வாசலுக்கு மங்கையர்கள் வருவார்களா வாசலுக்கு பெரியவங்க தான் வருவாங்களா யாருதான் வருவா இல்ல ஒரு மங்கையர்கள் தான் வருவார்களா என் வீட்டுக்கு ஆமா ஏன் மன்னா நாகராஜா என்ன நான் ஒரு பாவம் பண்ணலையே ஏன்னா இப்படி பிள்ளை இல்லாம இருக்க எதுக்கு இப்படி இருக்க ஏமா நாகக்கண்ணி என்னங்க பிள்ளை இல்லன்னு சொல்லுதல்ல ஆமாங்க நம்மள நம்பி என்ன பிரயோஜனம் கிடையாது நம்ம எல்லாத்தையும் படைச்சவர் யாரு பகவான் தானே அந்த சிவபெருமான் நோக்கி தவம் இருப்போம் தவம் இருந்துருவோம் தவம் இருந்து என்ன இருந்தோம்னா கண்டிப்பா சிவபெருமான் நமக்கு வரம் கொடுப்பார்ல தருவார்ல நாகராஜன் நாகக்கண்ணி குழந்தைக்காக தவம் இருக்க வராங்க பாருங்க எங்க வராங்க பாத்தீங்களா பாசி நல்ல பறந்த மாலை பங்காணி தேர் ஓடும் மாலை ஓகி நல்ல உயர்ந்த மாலை ஒத்து ராட்சம் காக்கி மாலை பச்சை மாலை பவள மாலை பவள மாலை பவள மாலை பவள மாலை ஆன பரமசிவன் மாலோ மாலை பச்சை மாலை பவள மாலை பவள மாலை பரமசிவ ஓடுமலை ஊக்கி உயர்ந்த மலை ருத்ராஜம் காய்க்கும் மலை பச்சை மலை பவளமலை பரம சிவனார் வாழும் மலைக்கு வராங்க ஆமையா நல்லா கேளுங்க என்ன இவ்வளவு நேரம் நாகராஜன் நாகக்கண்ணி பிள்ளை இல்லன்னு சொன்னாங்கல்ல ஆமா உடம்ப பார்த்தா பாம்பினுடைய உடம்பு தலைய பார்த்தா மனுஷன் தலையா இருக்கு நம்ம சிவபெருமானுக்கு தவம் இருக்காங்களா ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டியோ ஆமா எப்படி தவம் இருந்தா பாருங்க எப்படி என்னால நல்ல குளிய தோண்டி குளிய தோண்டி குளிய தோண்டி தோண்டி ஆமையா அக்கினிய வளர்க்கலாம் சரிதான் அக்கினி சாட்சியாக தவம் இருந்தால் நாகக்கண்ணி ஆமா அழகா தலவாழை இலை விரித்து சம்பா நெல்ல மேல்வரத்தி சம்பா நெல்லுக்கு மேல ஒரு செப்பு குடம் ஆமையா செப்பு குடத்துக்கு மேல ஒரு செப்புலினி தேங்காய்க்கு மேல எலுமிச்சங்கனி ஆமா எலுமிச்சங்கனிக்கு மேல கொட்டைப்பாக்கு சரி கொட்டைப்பாக்கு மேல ஒரு குண்டுமல்லி பூவு அதுக்கு மேல ஊசி தமர்ந்திருக்கா சரி அம்மா என்னையா இன்னைக்கு முத்தாலம்மன் கோயிலுக்கு காப்பு கட்டி இருக்கீங்களா காப்பு கட்டிப்பாங்க 8 நாளைக்கு முத்தாலம்மனை மட்டும்தான் நினைச்சு தவம் இருக்கணும் நினைச்சு பார்க்கணும் எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒருத்திக்கு தவம் இருக்காம்மா எப்படி முளைப்பாரி போட்டிருக்கா என்ன பாதவத்தி அம்மாளுக்கு விரதம் இருக்கி காலையில 2 இட்லி திங்க பொம்பளை 4 திங்க 5 திங்க ஐயா எதுக்கு அப்படி ஏன்னா அம்மால சுமக்காலாம்ல 8 நாளைக்கும் சத்தி வேணும் 10 மணி ஆயிடக்கூடாது சரி 1 கிலோ புளிய வாங்கி 1/2 கிலோ கருப்பட்டி கரைச்சு பானகரத்து கரைச்சு வாயில ஊத்திருவா 1 மணிக்கு பேச்சியாத்தாளுக்கு படப்பு போட்ட மாதிரி சோத்தை போட்டுக்கிட்டு விரதம் இருக்கும் போது 3 வேளை சாப்பாடா 1 வேளை சாப்பாடு ஆக்கணும் கண்டிப்பா வீட்டு பக்கத்து வரையும் 1 வேளை சாப்பாடு
சாப்பாடா 3 வேளை சாப்பாடு சேர்த்து சாப்பிடுதா ஐயா சேர்த்து தின்றுதா 7 வகை தொடுவரையும் போட்டு தின்னுட்டு ஒரு படியா வரும் பாரு ஒரு மாதிரி வரும்ல அந்த ஆள முந்தி சேலை விரிக்க வேண்டியது வேண்டியது இங்கிட்ட ஒரு உருளு அங்கிட்ட ஒரு உருளு அப்பா வீட்டுக்காரனுக்கு வசவு எதுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் எப்படி பொண்டாட்டிக்கு டைல்ஸ் போட்டு வீட்டை கட்டி விட்டுருக்கான் நமக்கு வாக்கப்பட்டவன் ஒரு சிமிடு தரைய போட்டிருக்கான் அதானே ஏ தம்பி என்ன தவம் இருந்தோம்னா ஊசி எவ்வளவு கூர்மையா இருக்கோ அதே போல கடவுளை மட்டும் தவம் இருக்கணும் நினைச்சு பார்க்கணும் 8 நாளைக்கு காப்பு கட்டியாச்சுன்னா முத்தாலாமலாம் மட்டும்தான் நினைக்கணும் நம்ம வீட்டுக்காரன் எவாட்ட போய் பல்ல இழுச்சிட்டு நிக்கணும் என் வீட்டுக்காரன் எவன் போய் நம்பரை வாங்கிட்டு இருக்கானோ நம்ம மாமியா எந்த கிழவிட்ட போய் ஊர் புரளி பேசிக்கிட்டு இருக்காளோ என்னென்ன தண்ணி சண்டை வரப்போதோ அதை பத்தி கவலைப்படக்கூடாதுயா சரி இன்னைக்கு நாடகத்துல என்ன கட்டம் வரப்போதோ அதானே தம்பி என்னையா தவம் இருந்தோமா 8 நாளைக்கு ஊனையும் உடலையும் உருக்கி தவம் இருக்கணும் உடம்புல ஒரு சொட்டு ரத்தமா வத்தினதான அம்மா உள்ள குடியிருப்பா சரி நாகராஜ நாகக்கண்ணி 12 வருடம் குழந்தை இல்லாம தவம் இருக்கா பாருங்க பாசி பழந்த மலை பங்குனி திருவாடும் மலை சரிதான் பகவானை நோக்கி தவம் இருக்கக்கூடிய போது பகவான் கேட்காரு பாருங்க ஆடாத கைலாசம் 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 கைலாசத்துல யார் இருக்கான்னு கதை ஆரம்பிக்கும் போது படிச்சோம் பகவானும் பார்வதியும் பார்வதி அம்மா கேட்காங்க சிவபெருமான பார்த்து எப்படி ஆண்டவா பகவானே ஆடாத கைலாசம்ல எனக்கு ஏன் ஆண்டவா ஆடுது எதுக்கு ஆண்டவா ஆடுது ஒரு நாளும் ஆடாத ஆமா பார்வதி நாகராஜ நாகக்கண்ணி குழந்தைக்காக தவம் இருக்கா தவறுதுக்கா தவத்தின் வலிமை நடத்த கைலாசம்ல ஆடுது பகவானே என்ன உடனே போய் குழந்தைக்கு தவறத்தை கொடுக்க போவோம் வாங்க போவோம்னு கேட்க பார்வதி அம்மா எப்படி பகவான் சொல்றான ஏ பார்வதி என்ன இன்னைக்கு நீ கைலாசத்துல உட்கார்ந்துக்க இருந்துக்க நீ பூலோகத்துக்கு வர வேண்டாம் வரக்கூடாது வந்தீங்கன்னா என்ன பூலோகத்துல என்னையா பெரிய பெரிய சண்டைகளும் நடக்கும் ஏகப்பட்டது இருக்கும் நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி படியலப்பம் படியலப்ப மனசு இறக்க மனசுன்னு இறங்கிருவேன் சரி ஏ பார்வதி என்ன நீ வாரதா இருந்தா அமைதியா வா பேசாம வா வாரதா இருந்தா கூட்டு போறேன் அப்படியா பகவானே என்ன நான் நாகக்கண்ணிக்கு குழந்தைவரம் கொடுக்க வாராண்டவா வருவேன் வாரன் என்று பகவான் மனைவி பார்வதியமாக எங்க வராங்க பாருங்க வராங்க கைலை நல்ல கைலை விட்டு கைலை விட்டு மாறாளே பகவானோ பார்வதி சிவபெருமா குழந்தைக்காக தவம் கொடுக்க கைலை நல்ல கைலை வெட்டி அந்த சிவனாரும் வாராரி ஆண்டவனே பகவானே ஆண்டவனே பகவானே நாம வரம் கொடுக்க போவோம் ஐயா ஆண்டவனே பகவானே ஆண்டவனே பகவானே நாம வரம் கொடுக்க போவோம் ஐயா வருகிறார் சிவபெருமானும் பாரதியும் சரி பூலோகத்துக்கு அன்னைத்தான் பாரதி அம்மா வராங்க ஒரு அதிசயம் நடக்கு என்ன அதிசயம் ஏதாவது இந்த கலை எதுக்கு வச்சிருக்காங்கன்னா எதுக்கு உலக மக்கள் கொஞ்சமாச்சு தெய்வத்தை நினைக்காங்களா நினைக்கலையான்னு சோதிக்காரலாம் ஆமா ஏ தம்பி என்ன ஒரு பெரிய ஆலமரத்துல விறகு வெட்டி உட்கார்ந்து கொப்பை வெட்டுதான் அது எப்படி வெட்டுதான் தெரியுமா புத்திச்சாலி எப்படி அடிக்கொப்புல உட்கார்ந்து நுனிக்கொப்பை வெட்டினா கீழே விழுந்தா பிழைப்பான் பிழைச்சிருவான் அன்னைக்கு அவன் விதிமுடிய நுனிக்கொப்புல உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டியிருக்கான் பாரதி அம்மா பாக்காங்க என்ன செய்தா ஆண்டவா பகவானே இந்த விறகு வெட்டி இப்ப கொப்பு உடைஞ்சு கீழே விழ போறான் ஆமா காப்பாத்துங்க யாரும் என்ன சொல்லி கூட்டு வந்த வரும்போது பேசாம இருக்குன்னு சொன்னீங்க இப்ப அவனை காப்பாத்து இவனை காப்பாத்துங்க பேசிட்டு இருக்கீங்க ஒரு மனுஷன் தாய் வயிற்றுல கருவா சனிக்கும் போதே தளபதி எழுதப்பட்டிருக்கும் யாராலையும் மாத்த முடியாது ஆண்டவா பகவானே இவனை காப்பாத்துங்க அப்படின்னா உங்க கூட நான் வருவேன்னா இந்த காட்டுக்குள்ளேயே நிப்பேங்க பார்வதி சொல்லுதா ஏ பார்வதி என்ன இப்ப இவன் கீழே தான் விழுந்து சாவ போறான் சரி அம்மான்னு சொல்லி கீழே விழுந்தா என்ன பார்வதி நான் காப்பாத்துதேன் இல்ல அப்பான்னு சொல்லி கீழே விழுந்தான் பரமசிவன் நீங்க காப்பாத்துங்க சண்டால விறகு வெட்டி கொப்பு உடைஞ்சு கீழே விழுதான் பாருங்க அவன் என்ன சொல்லி விழுதான் பாத்தீங்களா அவன் அம்மானே சொல்லலையே அப்பானே சொல்லலையே கொப்பு உடைஞ்சு
விறகு வெட்டி கீழே விளம்போது என்ன அம்மான்னு சொல்லி விழுந்திருக்கப்படாதா பார்வதி காப்பாத்திருப்பாளே அப்பான்னு சொல்லி விழுந்திருக்கப்படாதா பரமசிவம் போய் காப்பாத்திருப்பாளே ஆண்டவா பகவானே ரெண்டு பேர் பேருமே சொல்லலையே ஆமா ஆத்திய பார்வதி என்ன நம்ம சிவனும் சக்தியும் முத பூலோகத்துக்கு வந்திருக்கோம் வரம் கொடுக்கிறதுக்கு வரமே நம்ம வரும்போதே எங்க ரெண்டு கண்டுக்கிடாம நம்ம நினைக்கல பாத்தியா நினைக்கிறீங்க ஐயா கொஞ்சமாச்சு ஆபத்துனா அம்மை அப்பன்னு நினைச்சாதான் நம்ம வரம் கொடுக்க முடியும் கண்டிப்பா நம்ம நினைக்காத விறகு வெட்டிய சரி நம்ம காப்பாத்த முடியாது முடியாது ஏ பார்வதி என்ன இப்போ உனக்கு சம்பவம் சொல்லுங்க கேளு என்ன அவன் ஐயோன்னு சொல்லி கீழே விழுந்ததுனால சரி முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு வா நம்ம அடுத்த வனத்துக்கு போவோம் போகலாம் பகவானம் பார்வதி எங்க வராங்க பாருங்க எங்க வராங்க பாலவனம் சோழவனம் சோலைவனம் 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 பரமசிவன் வருகிறாரே வருகிறாரே சோலைவனம் 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 பரமசிவன் வருகிறாரே வருகிறாரே ஆண்டவன் கரையாம் புத்தகம் சொல்லுறாரு சரி ஏமாண்ட கரையாம் புத்தகத்துல இருக்குது யாரு இவன் உள்ள இருக்கிறது யாரு நாகராஜன் நாகக்கண்ணி குழந்தைக்காக தமருக்கும் சரிதான் நல்லா கவனிங்க என்ன இப்ப வந்து நம்ம முத்தால் அம்மா வந்து அக்கா தங்கச்சி 7 பேரா பிறக்க போறா பிறக்க போறா அதாவது அம்பாள் வந்து முப்பிறவி கொண்டவா சரி முதலாவது சக்தி அவதாரத்துல எடுத்து தெய்வமா முத்தால் அம்மா பிறந்தது பிறந்தது ரெண்டாவது வந்து அம்மாளுக்கு எப்படி இந்த சிங்க வாகனம் வந்துச்சுங்கிறத சொல்லுவோம் சரி மூணாவதா முத்தால் அம்மா நம்ம ஊருக்கு குழந்தையா அண்ணன் தங்கச்சி 7 பேரா வந்து பிறந்திருக்கா பிறந்திருக்கா ஏ தம்பி என்னய்யா நாகராஜன் நாகக்கண்ணி கரையாம்புத்துக்குள்ள இருந்து தமருக்காங்கல்ல ஆமா அப்பதான் சிவபெருமான் கேட்பாராம் எப்படி இந்த கரையாம்புத்துல தமருக்குது யாரு யாரம்மா நீங்க உன் ஊரு என்ன பேரு என்ன உன்னோடைய விவரம் என்ன எங்கிருந்து எங்கு வந்து எதுக்காக தவம் இருக்க ஊரு என்னம்மா என்னம்மா உன் பேரு என்ன பேர சொல்லு எதுக்கு தவம் இருக்க விவரத்தை சொல்லு ஆண்டவா பகவானே என் விவரத்தை சொல்லட்டுமா சொல்லம்மா என் பேரு நாகக்கண்ணி நாககண்ணி புருஷன் பேரு நாகராஜே நாகராஜே எங்க ஊரு நாகலோகம் நாகலோகம் என் பேரு நாகக்கண்ணி என் கணவன் பேரு நாகராஜன் நாகராஜன் என் உங்க ஊர் நாகலோகப்பட்டனம் பட்டணம் எதுக்கு மத்தாம இருந்திருக்கு சொல்லம்மா ஆண்டவா பகவானே நான் நாடு இருந்து என்ன செய்ய நாடால எனக்கு குழந்தை வர வேணும் ஆண்டவா ஆமா எனக்கு குழந்தைக்காகத்தான் நான் தவறு இருக்கேன் தவறுந்துட்டு இருக்கேன் அப்பதான் பார்வதி அம்மா சொன்னா எப்படி நாகக்கண்ணி 8 முட்டை இடுவேன் இடுவ 8 முட்டையினுடைய சக்தியை நான் வந்து பிறக்க போறேன் ஆமா கால நீட் நமக்கு தயவு செய்து காலம் அடக்கிக்காங்க காலம் அடக்குங்க தாய்மார்கள் யாரும் முட்டை கிட்டக்கூடாது ஆமா அம்மா வந்து சக்தி அவதாரமா முதல் பிறவி பிறக்க போறா சரிதான் 8 முட்டையில அம்மா யார் யாரெல்லாம் பிறக்க பாருங்க யார் யாரெல்லாம் அம்மா பிறக்கும் போது தயவு செய்து குழவை போடுங்க கொலை போடணும் அம்மா நான் குழவை போட்டதான் அம்மாவுக்கு சந்தோஷமா இருப்பா கண்டிப்பா குழந்தைக்கு வசந்தவாள் வசந்தவதானே என்ன 8 முட்டையில 8 சக்தி வந்து பிறக்க போறா பிறக்க போறா நாளான நாளையிலே நல்ல செவ்வாய்க்கிழமையில ஆமா அந்த 8 முட்டையில 8 சக்திகள் யாரு யார் வந்து பிறந்தா பாத்தீங்களா யார் யாரு பாம்பு 8 முட்டையில பாம்பு குஞ்சுதானே பிறக்கணும் பிறக்கணும் நாகராஜ நாகக்கண்ணி வயிற்றுல இருந்த முட்டையில யார் யார் பிறந்தா பாருங்க யார் யாரு ஓடுங்கம்மா ஒரு கொல்லவன் ஓடுங்கம்மா ஒரு கொல்லவன் பொன்னான மணி கொல்லவன் பொன்னான மணி கொல்லவன் கொலவை போடுங்கம்மா அப்படி போடுங்க ஆ, அக்கா தங்கச்சி 7 8 பேர் வந்து பிறக்க போற அட்டகாளி 8 பேரா சரி போடுங்கம்மா ஒரு கொல்லவன் ஓடுங்கம்மா ஒரு கொல்லவன் ஒன்னாவது முட்டையில ஒன்னாவது முட்டையில முத்தாளம்மா பிறக்கால முத்தாளம் மாபெறக்கால போடுங்கம்மா ஒரு கொல்லவன் ஓடுங்கம்மா ஒரு கொல்லவன் ரெண்டாவது முட்டையில இரண்டாவது முட்டையில மாரியம்மா வாரால மாரியம்மா வாரால மூணாவது முட்டையில மூணாவது முட்டையில பிடாதி பிறக்கால முப்பீடாதி பிறக்கால போடுங்களே ஒரு கொல்லவன் ஓடுங்கள ஒரு கொல்லவன் நாலாவது முட்டையில நாலாவது முட்டையில நாகேஸ்வரி வாராலே நாகேஸ்வரி வாரால போடுங்களே ஒரு கொல்லவன் ஓடுங்கள ஒரு கொல்லவன் அஞ்சாவது முட்டையில அஞ்சாவது முட்டையில சந்தனமாரி வாராலே சந்தனமாரி வாரால ஆறாவது முட்டையில ஆறாவது முட்டையில அக்னிகாளி வாராலே ஏழாவது முட்டையில ஏழாவது முட்டையில பத்திரகாளி வாராலே பத்திரகாளி வாரால ஆடுவலம் பாடுவலம் ஆடுவலாம் பாடுவலாம் ஓடுங்கம்மா ஒரு கொலவன் ஒரு கொலவன் ஒரு கொலவன் அம்மா ஒரு கொலவன் தாயான முத்தாளமா வாராலே ஓடுங்கம்மா ஒரு கொலவன் ஒரு கொலவன் யார முதாம வாராரே வாராலையா வாராலையா முத்தாளமா வாராலையா 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 முத்தாளமா வாராலையா 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 முத்தாளமா வாராலையா வாராலையா
மூத்தவள் அம்மை முத்தாலம்மை வந்து பிறந்தாளே. முத்தாலம்மை முதல் அவதாரமாகவே ஆதிபராசக்தி அவதாரத்தோடு பிறந்திருக்கா. சரிதான் தம்பி என்னல முத்தாலம்மா கேட்கலாம், எப்படி அக்கா தங்கச்சி 7 பேரா பிறந்திருக்கோமே, எத்தனை பேர் நாகராஜன் நாகக்கண்ணிக்கு பிள்ளை இல்லைன்னாங்க சொன்னாங்க. என்ன பிறந்தா பிள்ளைய தாலாட்டு படிக்கணும்ல. கண்டிப்பா ஏ தம்பி, என்ன அதாவது ஒரு பெண்ணா பிறந்தவங்க குழந்தைய பெத்தெடுத்தா ஆமா தாய்ப்பாலும் கொடுக்கணும் தாலாட்டும் படிக்கணும். உன் பிள்ளைய போ முன்னாடி தாலாட்டு படிச்சால இங்க யார் இப்ப தாராடு படிச்சுட்டு இருக்கா? ஏ ஆ. இப்பெல்லாம் யாரு தாராடு படிச்சுட்டு இருக்கா? எப்படிப்பா தாலாட்டு படிச்சா உன் மனைவி? எப்போ நல்லா கையில ஸ்மார்ட் போன் வச்சு ஒரு பாட்டை போட்டு விட்டுருதா. சரி, யூடியூப்ல ஒரு பாட்டு ஓடு தெரியுமா? அது என்ன பாட்டு தெரியுமாடி? உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு, கத்தரிக்காய் கூடையில தூங்க போச்சு, கத்தரிக்காய் எட்டி வதக அழுதுடுச்சு, அம்மா வந்து கொஞ்சினதும் சிரிச்சிடுச்சு. ஆமா பாட்டு படிச்சது ஏனே சொல்லுங்கண்ணே. எங்க வீட்டுல தானே. ஆமா உன் முன்னாடி யூடியூப்ல பாட்டு விட்டு வச்சு. ஆமா யூடியூப். என் முன்னாடி இன்ஸ்டாகிராம். இன்ஸ்டாகிராமா? ஆமா. அங்க என்ன பாட்டு? அதுல ஒரு பாட்டு இருக்கு தம்பி. என்ன பாட்டுல? அண்ணன் பாத்தியா இது தாலாட்டு கிடையாதுப்பா. அப்படியானே? அம்மாளுக்கு தாலாட்டு வேற தாலாட்டு. என்ன தாலாட்டு? எப்படி தாலாட்டத்தை படிக்காங்க பாருங்க. எப்படியா? என் தாயான முத்தாலம்மாள் அதிகம் அண்டை ஈஸ்வரி பிறந்த நேரத்துல ஆமா நாகராஜன் நாகக்கனி தாலாட்டு எப்படி விடாது தெரியுமா? எப்படி? ஆராரோ ராரிரரோ ஆராரோ ராரிரரோ என் அறமுதே முத்தாலம்மா போல நிலவடிக்க பால் போல நிலவடிக்க பரமசிவன் பந்தடிக்க ஈக்கி போல நிலவடிக்க ஈக்கி போல நிலவடிக்க வந்தடிக்க இந்திரனார் அடிக்கும் பந்தை இந்திரனார் அடிக்கும் பந்தை எழுத்தடிக்க பிறந்த கண்ணோ பரமசிவன் பந்தடிக்க பந்தடிக்க அந்த பரமசிவன் அடிக்கும் பந்தை பகுந்தடிக்க பிறந்தாளா முத்தாலம்மா. ஆமா அம்மா இப்படி விளையாடுதல் தாளாட்டு படிக்கால. சரி நாகராஜன் நாகக்கண்ணி முத்தாலம்மைக்கு பாலூட்ட வேணும் என்று கொம்பு தேனெடுக்க 7 கடல் தாண்டி போயிருக்காங்க. ஏன்னா நாக சர்ப்பமா இல்ல இருக்கா. ஆமையா அதான் நம்ம முத்தாலம்மா சொல்லுவாளா, எப்படி? ஏ தங்கச்சிமார்களா என்ன நம்ம விளையாடணும் போல இருக்க. என்னடி முத்தாலம்மா என்னடி விளையாடலாம்? லாடுவோம் மாடி நம்ம கபடி லாடுவோம் மாடி. எனக்கு அந்த விளையாட்டுலாம் பிடிக்காதடி. அது தெரியாதோ? ஏக்கா நம்ம எனக்கா விளையாடலாம். நம்ம சோறு வாங்கி குழம்பு வச்சு பணியாரம் சுட்டு முறுக்கு சுட்டு விளையாட முடியும். அதெல்லாம் வேண்டாண்டி. ஆமாடி அந்த விளையாட்டு நல்லா இருக்காது. வேண்டாம். நான் பல்சகுலத்து முத்தாலம்மா சொல்லுதான் கேளுங்க. என்னடி? நம்ம அட்டகாளி 8 பேரை சக்தி காளி மாறி முத்தாலம்மனா பிறந்திருக்கோம். நம்ம இப்ப விளையாடணும்னா என்ன கரிசகுலத்து தாய்மார்கள் தயவு செய்து எல்லாரும் எந்தீங்க வில்லுப்பாட்டு முறைப்படி ஒரு 5 நிமிஷம் கும்மி பாட்டு படிக்கணும். சரி. ஏன்னா அம்மாளுக்கு பிடிச்சதே கும்மி தானே. கண்டிப்பா தாய்மார்கள் தயவு செய்து ஒரு 5 நிமிஷம் கும்மி அடிக்க எந்தீங்க. ஏன்னா அம்மா பிறந்த நேரம் முதல் பிறப்பு அம்மாளுக்கு. இப்போ அம்மா வில்லுப்பாட்டு முறைப்படி ஒரு 5 நிமிஷம் கும்மி அடிக்கணும். கண்டிப்பா தயவு செய்து அம்மா மேடை முன்னாடி வாங்க, கோயில் முன்னாடி வாங்க. அடி நெல்லை முத்துமாரி வில்லி சைக்குழுவை பாராட்டி முதலாக நமக்கு 501 ரூபாயை 501 லட்சமாகவே பரிசளித்த செல்வச்சீமான் ஐயா மதிப்பிற்குரிய மூர்த்தி ஐயா மீனாமர்கள் குடும்பத்தார் சார்பாக சரி நமக்கு அள்ளி பணம் கொடுத்துள்ளார்கள். வாழ்த்த வயதில்லையே முத்தாலம்மனுடைய அருளாலே வாழ வேணும் வளர வேணும் முத்தாரம் அருளினாலே வளர வேணும் முத்தாலம் அருளினாலே எந்த இடம் சென்றிட்டாலும் தங்க முகமாய் வாழ வேணும். எந்த இடம் சென்றிட்டாலும் தங்க முகமாய் வாழ வேணும்.
இருக்க வேணும் சந்தோஷமா இருக்க வேணும் இன்பமாக இருக்க அவன் வேணும் செய்யும் தொழில் பெருக வேணும் பெருக வேணும் ஐயா பெருக வேணும் பெருக வேணும் ஐயா முத்தாலம்மா அம்மாள் அருளாளி செய்யும் தொழில் பெருக வேணும் பெருக வேணும் தாளம்மா அருளாளே இன்னைக்கு இப்படி அன்போடு பாசத்தோடு நமக்கு பரிசீலித்துள்ளார்களோ ஆமையா அவர்கள் குடும்ப உலகோத்திரம் எல்லாம் வாழையடி வாழையை வாழ வேணும் என்று வாழ்த்திக் கொண்டு சரி தாய்மார்கள் முத்தாலம்மைக்கு 5 நிமிடம் கும்மியடிக்க தயவு செய்து வாங்க பாருங்கள் அம்மா முத்தாலம்மா அட்டகாளி 8 பெருங்கைலாசத்துல எப்படி விளையாடுதா பாருங்க எப்படி விளையாடுதா? ஏ தம்பி என்னண்ணே? கரிசகுலத்து முத்தாலம்மா மொத அம்மன்மார்களோட தான் பிறந்திருக்கா பிறந்திருக்கா இந்த ஊருக்கு வரும்போதுதான் சித்து விளையாட்டு சின்ன பிள்ளையா விளையாண்டிருக்கா சரிதான் ஆத்தா முத்தாலம்மா எப்படி கும்மி விளையாடுகிறாள் எப்படி ஐயா அப்பனுக்கு முன்பிருந்த ஆனை முகத்தோனே அடிபணிவே நானே அருமை முத்தலம கதபடிக்க அல்போரி சீமானே நன்னே நானே 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 தானே நன்னே நன்னே நானே கந்தனுக்கு முன்பிருந்த கணபதியே வாரோ கந்தனுக்கு முன்பிருந்த கணபதியே வாரோ கண்டிருந்து பாரோ முத்தாலம்ம கதபடிக்க கவிகளே தாரோ நன்னே நானே 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 தானே தானே நன்னே நன்னே நானே கும்மியடி பெண்ணே கும்மியடி உந்தன் கொண்டை கொலங்கிட கும்மியடி கும்மியடி பெண்ணே கும்மியடி உந்தன் கொண்டை கொலங்கிட கும்மியடி கும்மியடிக்கிற பெண்கள் எல்லாம் ஒரு கொலவ போட்டு சொல்லியடி நன்னே நானே 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 நன்னே நானே தானே நன்னே நானே மாரியம்மா பிறந்த இடம் மலையாளமா தேசம் மாரியம்மா பிறந்த இடம் மலையாளமா தேசம் அது மங்காத பிரகாசம் மணக்குது அவ கொண்டையில மல்லிகை மலர் வாசம் நன்னே நானே 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 தனநானே நானே தானே நன்னே நானே காளியம்மா பிறந்த இடம் கலிங்க நாடு தேசம் காளியம்மா பிறந்த இடம் கலிங்க நாடு தேசம் அது கருணை பிரகாசம் மலது அவ கொண்டையில செண்பக மலர் வாசம் நன்னே நானே 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 தனநானே நானே தானே நன்னே நானே வட்ட சிறு பொட்டலில இந்த வாலிப பெண்கள் தட்டோட வட்ட சிறு பொட்டலில இந்த வாலிப பெண்களும் தட்டோட தட்டு மறைக்கிற முத்தாலம்மைக்கு தங்க கரப்பளி கொத்தோட நன்னே நானே 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 தனநானே நானே தானே நன்னே நானே கும்பங்குலங்க கொடங்குலங்க தாய கும்பத்து வியாபில பங்குலங்க கும்பங்குலங்க கொடங்குலங்க யமா கும்பத்து வியாபில தங்குலங்க முடிச்சு வரலாம் முத்தாலம்மைக்கு செல்ல கோலாவைய போடுங்கம்மா நன்னே நானே நானே தனநானே நானே தானே நன்னே நானே மஞ்சன பெட்டி மாறி மேல தாய மாயல கும்பந்தலம் மேல மஞ்சன பெட்டி மாறி மேல உலக மாயல கும்பந்தலம் மேல மாய வந்தங்கச்சி முத்தாலம்மைக்கு போடுங்கம்மா நீங்க ஒரு குலவ நன்னே நானே நானே தனநானே நானே தானே நானே அம்மன் வருவத பாருங்கடி அம்மன் ஆடி வருவத பாருங்கடி அம்மன் வருவத பாருங்கடி அம்மன் ஆடி வருவத பாருங்கடி ஆடி வருகிற முத்தாலம்மைக்கு ஆனந்த கோலவ போடுங்கம்மா நன்னே நானே தனநானே நானே தானே நன்னே நானே வீரபல்லாவரி சடையா எங்க முத்தாலம்மா வீரபல்லாவரி சடையா எங்க முத்தாலம்மா தாயே முத்தாலம்மா விரித்தாட தலைமுடியா தாயே முத்தாலம்மா நன்னே நானே நானே தனநானே நானே தானே நன்னே நானே அச்சியும் குச்சியும் பண்ணாலே உனக்கு அவ
குச்சியும் பொன்னாலே அச்சியும் குச்சியும் பொன்னாலே அவரம் குச்சியும் பொன்னாலே ஆளில போல அடிவயிறா உனக்கு அகன்ற நித்தியம் முருக கட்டி நன்னே நானே நன்னே நானே நன்னே நானே தன நானே நன்னே நானே நானே தானே நன்னே தன நன்னே நானே பாவப்பட்டந்தத பாருங்கடி பாவ பத்தி படந்தத பாருங்கடி பாவப்பட்டந்தத பாருங்கடி பாவ பத்தி படந்தத பாருங்கடி பாவ பணம் போல கத்தாலம்மைக்கு பவுச பாவ போறதம்மா நன்னே நானே நன்னே நானே நன்னே நானே தன நானே நன்னே நானே நானே தானே நன்னே தன நன்னே நானே சொர கொடந்தத பாருங்கம்மா சொர சுத்தி படந்தத பாருங்கம்மா சொர பட்டந்தத பாருங்கம்மா சொர சுத்தி படந்தத பாருங்கம்மா சொர கொடி பல முத்தாலம்மைக்கு சொல்லுவாரு செய்ய பாருங்கம்மா நன்னே நானே நன்னே நானே நானே தன நானே நன்னே நானே நானே தானே நன்னே தன நன்னே நானே கத்தரி முத்தத பாருங்கம்மா கதிரி கலந்து புத்தத பாருங்கம்மா கத்தரி முத்தத பாருங்கம்மா கதிரி கலந்து புத்தத பாருங்கம்மா கத்தரி தூக்கில முத்தாலம்மைக்கு காசு வேலை என்ன பாருங்கம்மா நன்னே நானே நன்னே நானே நன்னே நானே தன நானே நன்னே நானே நானே தானே நன்னே தன நன்னே நானே தன்னனை தானே தானே நனே தன்னனை தானே தானே நனே தன்னனை தானே நானே அம்மா கும்மியடி வெண்ணை கும்மியடி ஓன் கொண்டை கொலங்கிட கும்மியடி கரிச குளமதிர முத்தால அம்மனையோ காளி அம்மனையோ ஆரி அம்மனையோ ஆழ்த்தி அவளை போதி வணங்கி கும்மிய அடி 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 தானே நானே தானே நன்னே தானே நானே தானே அம்மா தனனை தானே தானோ தானே நானே தானே நானே தானே நானே தானே அம்மா தேர் வாரத பாருங்கம்மா தேர் வாரத பாருங்கம்மா தேர் தெருவில் வாரத பாருங்கம்மா அம்மா தெரு வருவத பாருங்கம்மா தேர் தெருவில் வாரத பாருங்கம்மா தெருமில வருகின்ற முத்தால அம்மனையோ தேசம் வாழ்த்திடவே போற்றி வணங்கிய வாழ்த்தி அவளை போற்றி வணங்கி கும்மிய அடி 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 தானே நானே தானே நன்னே தானே நானே தானே தனனை தானே 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 நானே தானே நானே தானே நானே தானே அம்மா தண்ணி கொடம் போல நான் உனக்கு தண்ணி கொடம் போல காவலைக்கு தாமர பூ போல எனக்கு அம்மா தண்ணி கொடம் போல காவலைக்கு தாமர பூ போல எனக்கு தண்ணி கொட்டத்துக்கும் தாமர பூவுக்கும் அவிச்சி வாராளா முத்தால அம்மனையோ வாழ்த்தி அவனை போற்றி வணங்கி கும்மிய அடி 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 தானே நானே தானே நன்னே தானே நானே தானே அம்மா தானே தானே தன்னோம் தானானோ தானே நானே தானே நானே தானே நானே தானே அம்மா கும்பம் வருவத பாருங்கம்மா கும்பம் வருவத பாருங்கம்மா கும்பம் கொழுங்கி வாரத பாருங்கம்மா கும்பகுடம் தலையில் வச்சு அரிச குளத்துக்காரி முத்தால அம்மனையோ வாழ்த்தி வணங்கிய போற்றி அதை வணங்கி வாழ்த்தி கும்மிய அடி 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 தானே நானே தானே நன்னே தானே நானே தானே 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 தந்தோம் தானே தானோ தானே நானே தானே நானே தானே நானே தானே வாராளம்மா வாராளா முத்தாலம்மா வாராளா வாராளமா வாராளா முத்தாலமா வாராளா வாராளம்மா வாராளா முத்தாலம்மா வாராளா வாராளமா வாராளா முத்தாலமா வாராளா ஆடி வார முத்தாலமைக்கு போடுங்கம்மா ஒரு குலவ ஆடி வேலையாடுறா முத்தாலம்மா பாடி வேலையாடுறா ஓய்யா. ஆடி வேலையாடுறா என் முத்தாலம்மா பாடி வேலையாடுறா வேலையான வேலையாச்சு விளையாட நேரமாச்சு வேலையான வேலையாச்சு விளையாட நேரமாக மஞ்சள் செல மாறாப்பா மடி நிறைய மல்லி பூவான் மாறாப்பா மணி நிறைய மல்லி பூவா ஆடி வார முத்தாலமைக்கு போடுங்கம்மா ஒரு குலவ ஆடி வேலையாடுறா முத்தால
முத்தாலம்மா பாடி வேலையாடுறா பாடி வேலையாடுறா என் முத்தாலம்மா பாடி வேலையாடுறா வேலையான வேலையம்மா விளையாட நேரமம்மா வேலையான வேலையம்மா விளையாட நேரமா அக்காதங்க 7 பேர வாரால விளையாட அக்காதங்க 7 பேரு வாராளே விளையாட சொல்லி வரங்கொடுப்பா சொப்பனத்தில் ஆடிடுவா சொல்லி வரங்கொடுப்பா சொப்பனத்தில் ஆடிடுவா அள்ளி வரங்கொடுப்பா அழகுடைய முத்தாலம்மா ஓடியா வரங்கொடுப்பா அழகுடைய முத்தாலம்மா ஆடி வார முத்தாலமைக்கு போறதுமா ஒரு கொலவா பாடி வேலையாடுறா முத்தாலம்மா பாடி வேலையாடுறா ஓடியாமா பாடி வேலையாடுறா என் முத்தாலம்மா பாடி வேலையாடுறா குழந்தை நான் கூப்பிடுறது கோயிலுக்கு கேட்கலையா குழந்தை நான் கூப்பிடுறது கோயிலுக்கு கேட்கலையா வாழ நாளைப்பதுதான் வாசலுக்கு கேட்கலையா நாளை பதுதான் வாசலுக்கு கேட்கலையா கரிசகுலத்து முத்தாலம்மா வாராளே விளையாட குலத்து முத்தாலம்மா வாராளே விளையாட அக்காலங்க 7 பேரும் ஆடி பாடி வருவாளா பாடி வேலையாடுறா முத்தாலம்மா பாடி வேலையாடுறா ஆடி வேலையாடுறா என் முத்தாலம்மா பாடி வேலையாடுறா அண்ணன் தம்பி 7 பேர பிறந்தவளே தங்கச்சியா தம்பி 7 பேர பிறந்தவளே தங்கச்சி 7 பேருக்கு இளையவளா பிறந்தவளே முத்தாலம்மா 7 பேருக்கு இளையவளா பிறந்தவளே முத்தாலம்மா எந்தாயே முத்தாலம்மா வாராள விளையாட தாயே முத்தாலம்மா வாராளே விளையாடு ஒரு நாள் இருப்பவளே உத்தமியே முத்தாலம்மா ஒரு நாள் இருப்பவனே உத்தமியே முத்தாலம்மா அன்று பிறந்து தானே வந்தவளே முத்தாலம்மா பாடி வேலையாடுறா முத்தாலம்மா பாடி வேலையாடுறா ஆடி வேலையாடுறா என் முத்தாலம்மா பாடி வேலையாடுறா மாடி வருகிற முத்தாலம்மைக்கு ஆனந்த கோலவ போடுங்கம்மா நன்னாதினம் நன்னானே தனம் தானே நன்னாதினம் தன்னானே வாராளாம் தாய் வாராளாம் இவ வடக்கிருந்துமே வாராளாம் நன்னாதினம் நன்னானே தனம் தானே நன்னாதினம் தன்னானே வந்து நிற்கிற முத்தாலம்மைக்கு வந்த கோலாவைய போடுங்களேன் நன்னாதினம் நன்னானே தனம் தானே நன்னாதினம் தன்னானே எந்த தெருவழி வாராளோ இவ ஏழைய கண் கொண்டு பார்க்காளோ நன்னாதினம் தன்னானே தனம் தானே நன்னாதினம் தன்னானே செஞ்சு நிற்கிற முத்தாலம்மைக்கு இன்னொரு கோலவ போடுங்களேன் நன்னாதினம் நன்னானே தனம் தானே நன்னாதினம் தன்னானே தாயான முத்தாலம்மை அழகாகவே கும்மி விளையாண்டு வருகிறார் ஆமையா கரிசகுலத்து தாய்மார்கள் விளையாண்டாங்க பாத்தியா ஆமா பார்த்தேன் அதே மாதிரி தாய்மார்கள் கும்மி அடிச்ச மாதிரி முத்தாலம்மா அக்கா தங்கச்சியோடு விளையாண்டு இருக்கா சரி மதிப்பிற்குரிய ஐயா ஆர் மூர்த்தி சரி பழனியம்மாள் அவர்கள் ஆமா ஒன்றிய கவுன்சிலர் ஐயா சார்பாக சரி நமக்கு 200 ரூபாய் 200 லட்சமாகவே அள்ளி வழங்கியிருக்கிறார்கள். அடுத்தபடியாக யாரு மதிப்பிற்குரிய ஆர் முருகன் ஐயா செல்வி அம்மா அவர்கள் சார்பாக சார்பாக நமக்கு 101 ரூபாய் 101 லட்சமாக அள்ளி வழங்கியிருக்கிறார்கள். சரி எனக்கு அன்பளிப்பு செய்த அனைத்து நிலங்களும் முத்தாலம்மனுடைய அருளாலே ஆமா. எனக்கு வாழ்த்த வயது கிடையாது ஆத்தாளுடைய அருளை எப்படி வாழும் பாருங்க எப்படி? என வாழ வேணும் வளர வேணும் முத்தாலம்மன் அருளினாலே வாழ வேணும் வளர வேணும் முத்தாலம்மன் அருளினாலே அவர் செய்யும் தொழில் பெருக வேணும் சென்ற இடம் சிறக்க வேணும் செய்யும் தொழில் பெருக வேணும் சென்ற இடம் சிறக்க வேணும் பட்டி பெருக வேணும் பால்பானை பொங்க வேணும் பட்டி பெருக வேணும் பால்பானை பொங்க வேணும் வாழ வேணும் வளர வேணும் வளர வேணும் வளர வேணும் வளர வேணும் அம்மன் அருளால் வாழ்க வாழ்க வளர வேணும் வளர வேணும் வளர வேணும் முத்தாலம்மன் அருளால் வாழ்க வாழ்க அம்மாள் பாரதியம்மன் சக்தி சொரூபணியாக அக்கா தங்கச்சி 8 பேரா வந்து கும்மி விளையாண்டுகிட்டு இருக்கா. சரிதான் அதாவது தம்பி என்னல நம்ம அழகாகவே சரி இந்த கரிசகுலத்துமா நகரத்திலே ஆமா அம்பாளுடைய வாசலை பாடிக்கொண்டிருக்கூடிய வேலையிலே சரி நம்ம வந்திருக்கக்கூடிய ஏரியா வந்து அருமையான ஏரியா. கண்டிப்பா முத நமக்கு அன்போடு பாசத்தோடு அழைப்பு கொடுத்துள்ளார்கள். ஆமையா எவ்வகை குற்றக்குறையா இருந்தாலும் தாங்க பெத்த பிள்ளைகளை போல எங்களை ஆதரவு கொடுக்குமாறு சரி அன்போடு வேண்டிக் கொண்டு ஆமா உங்கள் மத்தியிலே சரி நானும் ஒரு பொறியியல் கல்லூரியில பேராசிரியரா படிச்சுக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆமா அதாவது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல ப்ரொஃபஸரா வேலை பார்க்கிறேன். ஆமையா நைட்டு மட்டும் தான் வில்லுப்பாட்டுக்கு போவேன். வில்லு பாட்டு பகல்ல காலேஜ்ல தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி
ஆகையினால எங்களுடைய எந்த வில்லிசை நிகழ்ச்சி ஆரம்பத்திலிருந்து ஆமா அம்மாள் நம்ம ஊருக்கு வந்த கதையோடு வில்லிசை நிறைவு செய்வோம். சரி அவ வரலாறு நீங்க ஆரம்பத்துல இருந்து இறுதி வரைக்கும் இருந்து கேளுங்க. கேளுங்க. ஏ தம்பி, என்னண்ணே? நம்ம அழகுடைய இந்த கரிசகுலத்தமா நகரத்திலே ஆமையா அம்மாளுடைய வரலாறை பாடிக்கொண்டிருக்கக்கூடிய போது சரி ஒரு எம்பெருமாள் துணை புரிவா முத்தாலம்மே விளையாண்டு கொண்டிருக்க பாத்தீங்களா? ஆமையா. நம்ம அக்கா தங்கச்சியா பிறந்திருக்கோமே. ஏன் பிறந்திருக்கோம்? சிவபெருமான்ட்ட வரம் கேட்கணும். சரி அப்பந்தான் கைலாசத்துல சிவபெருமான் பார்த்தாரா, என்ன படியிலக்க வரால சிவபெருமான் உலக மக்களுக்கு ஆமையா 7 பேரும் அழகா அம்மன்மார்கள் பிறந்திருக்கா. சரி 7 பேரும் அம்மன்மார்கள் பிறந்திருக்கும் போது ஆமா பார்த்தா முத்தாலம்மா மூத்தவாள், எல்லாத்துக்கும் மூத்தவா இல்லையா? சரி அப்பதான் முத்தாலம்மா கேட்கா சிவபெருமான்ட்ட, என்ன ஏ ஆண்டவா, என்னவா நாங்க ஏன் பகவானே அக்கா தங்கச்சி 7-8 பேரா பிறந்திருக்கோம், ஏன் பிறந்தோம்? அதாவது பிறந்த விவரத்தை எனக்கு சொல்லுங்க. ஆமா ஆண்டவா, என்ன நாங்க அக்கா தங்கச்சி 8 பேரும் நாகராஜன் நாகக்கண்ணிக்கு குழந்தைகளா நீங்க சக்தி அவதாரம் எடுத்திருக்கோமே, ஆமா. காரணத்தை சொல்லுங்க. நாங்க அம்மா அப்பா நாகத்தை கூட வாழ முடியாது. முடியாது. ஏ முத்தாலம்மா, என்ன? நீ ஏன் பிறந்திருக்க தெரியுமா? எதற்கு? அந்த மகிழனையும் கொல்ல வேணும், நாகாலியா பிறந்திருக்க, சூரனையும் கொல்ல வேணும், உமாயி பிறந்திருக்க, அக்கா தங்க 8 பேரா, அக்கா தங்க 8 பேரா, அஷ்டகாரி பிறந்திருக்க, 8 பேரா, அக்கா தங்க 8 பேரா, அஷ்டகாரியா பிறந்திருக்க. மகுடா சூரன் ஒருத்தர் இருக்காம, ஆனாலும் எளியமண்டன் வரம் வாங்கியிருக்கான், ஆயுதத்தால் எளியமண்டன் வரம் வாங்கியிருக்கான். சரி அந்த வரத்தை வாங்கின மகுடனை அழிக்கணும், நீதான் போன முத்தாலம்மா. நீதான் போகணும். ஏம்மா, என்ன? உனக்கு என்ன ஆயுதம் வேணுமோ கேளு, இந்த சிவபெருமான் தாரே. நான் தாரேன். அப்பந்தான் நம்ம முத்தாலம்மா கேட்க பாருங்க. என்ன கேட்டா? சூலம் பிறந்த இடம் எங்கே முத்தாலம்மா, எங்கே முத்தாலம்மா, தாயே முத்தாலம்மா, தாயே முத்தாலம்மா, சோட்டா நிக்கிற மண்டபமா அம்மே முத்தாலம்மா, சூலம் பிறந்த இடம் எங்கே முத்தாலம்மா, அழகு முத்தாலம்மா, அடிக்கிற மண்டபமா தாயே முத்தாலம்மா. சூலாயத்தை கேட்க முத்தாலம்மா. கேட்டுட்டா? சிவபெருமான் கொடுத்தாரு. என்னய்யா? சோட்டா நிக்கிற மண்டபத்துல பிரவேசித்து பகவான் கொடுத்திருக்காரு. சரி 8 பேரும் வாரா முத்தாலம்மா கூட்டிக்கிட்டு வரா. மகுடாசுரன் கல்லையும் மதுவையும் சாராயத்தையும் குடிச்சிருக்கான். குடிச்சு கிடக்கான். பார்த்தா முத்தாலம்மா, சரி நம்ம இப்பமே இவனை கொன்றணுண்டு. கொன்றணும். பகவான் மகுடாசுரனை கொன்னா தாலி கட்டிதான் சொல்லியிருக்காரு. சொல்லிருக்காரு. அதாவது என்ன? மகுடாசுரன் அம்மா சூலத்தை கொண்டு அழிக்க வரால, ஆமா. எப்படி வரா பாருங்க. எப்படி வரா? வீரப்பல்லா ஆமா. பிரிசடையா பிரித்தடல்ல தலைமுடியா, வீரப்பல்லா, விரிசடையா, விரித்தடல்ல தலைமுடியா. வீரப்பல்லு சரி பிரிச்சடை சட்டை சூலத்தை கையில் எடுத்தான். அப்படி. ஆத்தா முத்தாலம்மா அக்கா தங்கச்சி 8 பேரும் மகுடாசுரனை குத்துதான். சரி குத்தும் போது மகுடாசுரன் துள்ள துடிக்க கேட்கான். எப்படி கேட்கலாம்? தாயே முத்தாலம்மா, அம்மா முத்தாலம்மா, என்னை மன்னிச்சிருதாயே. சரி. என் அக்கா தங்கச்சி 8 பேரும் கொல்ல வந்திருக்குன்னு தெரியாதுல்ல, தெரியாது. செஞ்ச தப்பா மன்னிச்சிரு. ஆமா. ஏமா முத்தாலம்மா, என்ன? இவன் தப்பு பண்ணதை உணர்ந்துட்டான். இவன் செஞ்ச தப்ப நம்ம மன்னிச்சிடணும்ல. ஆமா. அப்பந்தான் முத்தாலம்மா சொல்லுவாளா, எப்படி? ஏல அரக்கா, ஏலே நீ இவ்வளவு நாள் தப்பு பண்ணிருக்க, சேட்டை பண்ணிருக்க. மன்னிப்பு கேட்டதனால ஆமா. இன்னையில இருந்து எனக்கு நீ ஒரு வாகனமா வரணும். வரணும். அம்மாளுக்கு வாகனம் என்ன வாகனம்? என்ன சிங்க வாகனமா? அதான் மகுடாசுரனை அரக்கனை மாத்துதா பாருங்க முத்தாலம்மா. ஆமா. சிங்க முக வாகனமா, 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 வாகனமா. மாத்திராளே முத்தாலம்மா, முத்தாலம்மா, சிங்க முக வாகனமா, வாகனமா, வாகனமா. மாதுளாளே முத்தாலம்மா, முத்தாலம்மா. ஆத்தா முத்தாலம்மா அரக்கனை சிங்கமுக வாகனமா மாத்துதான். சரி அதுதான் இன்னைக்கு முத்தாலம்மா வந்து சிங்கத்து மேல ரதம் ஏறி வந்துட்டு இருப்பா. வருவாளே. அவளுக்கு அலங்காரம் பண்ணும்போது எப்படி கொண்டு வருவாங்க? எப்படி ஐயா? ஆத்தால வந்து சிங்கத்துக்கு மேலதான் உட்கார வச்சு அலங்காரம் பண்ணிருப்பாங்க. கொண்டு வருவாங்க. அந்த சிங்கமா இருக்குது யாருன்னா அரக்கனை அழிக்க பேருக்கா, அரக்கன் மன்னிப்பு கேட்க போய் சிங்கமா மாத்திருக்கா. சரி நான் உனக்கு மன்னிப்பு கொடுக்க சரிதா, ஆமா. நீ இப்படியே இருந்தா இன்னும் அட்டகாசம் பண்ணுவ அரக்க புத்தியில சேட்டை பண்ணுவேன். இந்த முத்தாலம்மால சுமக்கிறதுக்கு நீ வாகனமா மாறிக்க. மாறிக்கோ. அந்த அரக்கன் தான் அம்மாளுக்கு வாகனமா சிங்கமா உட்கார்ந்து இருக்கான். சரி அம்மா சக்தி அவதாரமா சிங்கமா வந்துட்டால, வந்திருக்காளே. ஓடுதா கைலாசத்துக்கு. ஆமா. ஏ பகவானே, என்ன? இனிமே நாங்க இருக்க மாட்டேன், இருக்க போறது இல்ல. இந்த முத்தாலம்மா என்ன? அக்கா தங்கச்சி 7 பேரும் சேர்ந்து சேர்ந்து நாங்க பூலோகத்துக்கு போக போறோம். ஆண்டவா பகவானே, பகவானே, முத்தாலம்மைக்கு என்னென்ன வரங்கள் வேணும் தெரியுமா? என்ன வேணும்? ஆக்கு வரம் தாருமையா, தாருமையா, அழிக்க வரம் தாருமையா, தாருமையா, சொல்ல வரம் தாருமையா,
பிறந்த முத்தாலம்மை அக்கா தங்கச்சி 7 பேர் இருக்கும் பாத்தீங்களா சரிதான். ஆக்கு வரந்தாங்க அழிக்கு வரந்தாங்க தாங்க. தீராத நோய்களை என் திருநீர் கொடுத்தா மக்களுக்கு தீர்ந்து போகணும் பகவானே சரி. மாறாத நோயை என் மஞ்ச பொடியால மாத்த வரந்தாங்க தாங்க. பகவான் பார்த்தாரு சிவபெருமானே என்ன? முத்தாலம்மா என்ன? உன் அக்கா தங்கச்சி நீ பூலோகத்துக்கு போக போறியா ஆமா. பகவானே என்ன? அந்த அசுரனை அழித்து நான் சிங்கமுக வாகனமா மாத்திக்கிட்டேன் இனிமே நான் வந்து அசுர புத்தியனை வச்சுங்க கைலாசத்துல இருக்க முடியாது நான் பூலோகத்துக்கு கோடான கோடீசன மக்கள் காத்திருக்காங்க அந்த மக்கள்கிட்ட போய் நான் சின்ன விளையாட்டு செஞ்சுட்டு நான் அங்க போய் நிலையம் வாங்க போறேன் சரி. இதுவரைக்கும் பாடினது அம்மா கைலாசத்துல பார்வதி அம்மன் சக்தி அவதாரத்தோடு பிறந்தது அம்மாளுக்கு சிங்கமுக வாகனம் எப்படி வந்ததுங்கிறத படிச்சாச்சு இனிமேதான் முத்தாலம்மா நம்ம பூலோகத்துக்கு வரக்கூடிய பதவியை படிக்க வைக்கிறோம் சரிதான். எந்த ஆயான முத்தாலம்மை அழைக்கிறாள் தங்கச்சிமார்களே ஆமா. அரிய தங்கச்சிமார்களா என்னடி? வாங்கடி நம்ம பூலோகத்துக்கு போகலாம் போகலாம். பகவான்கிட்ட எல்லா வரத்தையும் வாங்கியாச்சு ஆமா. உலக மக்கள் எத்தனை மக்கள் காத்திருக்காங்க கோடிக்கணக்கான உலக மக்களை பிழைக்கிறதுக்கு நம்ம வரம் கொடுக்க போவோம் பூலோக தேசத்து பூமிக்கு போவோம் சரி. பூமிக்கு போகணும்னா நம்ம இப்படி அம்மனா போக கூடாது நம்ம வேறு மாற்று அவதாரம் எடுத்து போக வேண்டும் மூத்தவளா பிறந்த முத்தாலம்மா பாத்திருக்கா என்ன செய்யலாம்? அழகுடைய பழுத்த பலம் நிறைந்த கிளவியாக வடிவம் கொண்டாளாம் இந்த அம்மா முத்தாலம்மா வந்து பூமிக்கு வரும்போது பழுத்த வயது நிறைந்த பாட்டியா தான் வந்திருக்கா ஏமா நல்லா கேளுங்க என்ன? இந்த முத்தாலம்மா உலகத்துக்கு வரும்போது சரி முத ஒரு வயசான பாட்டி விடத்துல வந்திருக்கா தங்கச்சிமார் அழைச்சா எப்படி தங்கச்சிமார்களா என்னடி? நீங்க எல்லாரும் என பின்னாடியே என்னுடைய அம்சத்திலே பிறந்த மாதிரி கொஞ்சம் சின்ன பிள்ளையா உருவெடுத்துக்கோங்க ஆமா. 6 பேர் தங்கச்சியில அழைத்துக் கொண்டு வருகிறாள் முத்தாலம்மை ஆமா. எங்கே வருகிறார் அவ கைலாசகரைய வீட்டி வராளே முத்தாலம்மா அக்கா தங்கை 6 பேரும் பூலோகத்துக்கு போக வேணும் கைலாசம் தாண்டியல்லோ பூலோகம் வாராளே ஆமா காசிக்கு வருவாரா காசி விசாலாட்சி ஒரு நிலையம் ஐயா காஞ்சிபுரம் வழியாக ஆமா திருச்சிராப்பள்ளி வீட்டி ஐயா அங்கிருந்து பயணமாகி எங்கள் முத்தாலம்மா முன்னடக்க அவ தங்கைமார்கள் பின்னடக்க ஒரு பழுத்த நல்ல பாட்டி போலே அவ பழுத்த நல்ல பாட்டி போலே என்ன முத்தாலம்மா வாராளே பழுத்த நல்ல பாட்டி போலே பழுத்த நல்ல பாட்டி போலே எங்க முத்தாலம்மா வாராளே முத்தாலம்மா பழுத்த பாட்டி வேடம் போட்டு பூலோகத்துக்கு முதலா கால வைக்க ஆமா. கைலாசத்துல பகவான்கிட்ட வரத்தை வாங்கி பூலோகத்து பூமிக்கு வராங்க அம்மன்மா முத்தாலம்மன் கூட தங்கச்சி மாலு சின்ன பிள்ளைகளா உருவெடுத்து வராங்க தெய்வம் வந்து உருமாறி தானே வரும் கண்டிப்பா. முத்தாலம்மா பூமிக்குள்ள இப்பதான் கால வச்சிருக்கா வச்சாச்சு. ஏ தம்பி நல்லா கவனிக்கணும் என்னென்ன? முத்தாலம்மா முத எங்க வந்தா தெரியுமா எங்கய்யா? 108 திருப்பதி ஆமா. 1008 சிவதலங்கள் எல்லாத்தையும் அடிமைந்து கொண்டு ஆமா. வயசான பாட்டியா எங்க வந்திருக்கனா முத ஆந்திரா தேசத்துக்கு தான் வந்தாங்களாம் அங்க நவாப்புகளின் ஆட்சி நடந்திருந்திருக்கு சரி. அவருடைய தொல்லை தாங்காம அம்மா முத்தாலம்மா தங்கச்சிமார கூட தென் திசைக்கு வந்திருக்கா சரி. தென் திசைக்கு என்ன நடந்திருக்கா பாருங்க நாடு மிக நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு கோடமால பொழியும் நாடு ஆனா குளிரும் தென்றல் வீசும் நாடு என்ன விருதுநகர் மாவட்டமா விருதுநகர் மாவட்டமா கல்லுப்பட்டிக்கு வருவாரா விருதுநகர் மாவட்டமா விருதுநகர் மாவட்டமா கல்லுப்பட்டிக்கு வருவாரா கல்லுப்பட்டி சிமாயிரே தாயான முத்தாலம்மை அவ தங்கைமார்கள் 6 பேரா விருதுநகர் தாண்டி எல்லோ அவ திருமங்கலம் பாதையாக தாயான முத்தாலம்மை
தங்கச்சி மாற சின்ன பிள்ளையா மாத்திக்கிட்டு பழுத்த வயது நிறைந்த பாட்டியா அம்மா வாராங்க. அப்படியே வாரா. முத்தாலம்மா எங்க வருகிறார்? எங்க வரா? நம்ம திருமங்கலம் பக்கத்துல டி கல்லுப்பட்டின்னு ஊர் இருக்கு இல்லையா? ஆமா தெரியுமே. அந்த பேரையூருக்கு பக்கத்துல டி கல்லுப்பட்டி. சரி. முத்தாலம்மா முத நிலைய வாங்குறது புலோகத்துல அந்த இடம் தானே. ஆமா. அந்த கல்லுப்பட்டிமா நகரத்தில ஆமா அந்த காலத்துல பஞ்சம் தலைவிரிச்சு ஆடி இருக்கு. கொடிய பஞ்சம். சரி. நாட்டுல மழை கிடையாது. பஞ்சம்னா பஞ்சம், சாப்பிடுறதுக்கு அரிசி கூட கிடையாதாம். எங்க சோளக்காடி கம்பு கஞ்சி இருக்குன்னு பாத்திருக்காங்க. அப்பேற்பட்ட பஞ்ச நிறைந்த நாடு திருமங்கலம் பக்கத்துல டி கல்லுப்பட்டி சீமையிலே என் தாயான முத்தாலம்மா என்ன ஒரு பழுத்த நிறைந்த கல்வியாக வடிவம் கொண்டு சின்னஞ்சிறு பிள்ளைகளாக தங்கச்சிமார்களை மாற்றிக்கொண்டு எங்கே வருகிறாய்? அந்த கல்லுப்பட்டி சீமையிலே அம்மையான முத்தாலம்மை காலதான் பதிப்பாளா. கல்லுப்பட்டி தேசத்திலே எங்க வாராளே முத்தாலம்மை கல்லுப்பட்டி தேசத்திலே வாராளே முத்தாலம்மை கல்லுப்பட்டி ஊர்ல வந்து அம்மா முத வயசான பாட்டி ரூபமா அது நின்றுக்கா. தங்கச்சிமார அம்மன்களை சின்ன பிள்ளையா உருவா மாத்திட்டா. சரி. பாட்டில வந்திருக்கா. புதுசா அந்த ஊருக்கு ஒரு பாட்டி வந்த மாதிரி இருக்கு. அந்த கல்லுப்பட்டி மக்கள் எல்லாம் சொல்றாங்க, நம்ம ஊருக்கு இந்த 6 சின்ன பிள்ளைங்க எங்க இருந்து வந்திருக்காங்க தெரியலையே. ஏ பாட்டியம்மா, பாட்டி உங்களுக்கு எந்த ஊரு பாட்டி? சொல்லுங்க பாட்டி, எந்த ஊரு உங்களுக்கு? எனக்கா? எனக்கு 8 இருக்கு. எனக்கு வடக்க இருந்து வாரேனா முத்தாலம்மா. ஆமா, வடக்க இருந்து வாரீங்களா? ஆமா. அடே மக்களே, நான் நவாபுகளுடைய தொல்லை தாங்காம ஆந்திர தேசத்தை விட்டு இந்த தமிழ்நாட்டுல டி கல்லுப்பட்டிக்கு வந்து நிக்கேன். சரி. இந்த இடத்துல என்ன எனக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிச்சு போச்சு. நான் இந்த திருமங்கலம் பக்கம் டி கல்லுப்பட்டி ஊர்ல, ஆமா, இந்த ஊர்ல கொஞ்ச நாள் உட்கார்ந்துட்டு போட்டுமா பார்த்தாங்க. கல்லுப்பட்டி மக்கள் எல்லாருமே வயசான பாட்டிலாம் வந்திருக்காங்க. ஆமா. சின்ன பிள்ளைல 6 பிள்ளைகளுமே கைப்பிடித்து கூட்டு வந்திருக்காங்க. இவங்களுக்கு நாம அடைக்கலம் கொடுக்கணும். ஒரு வீட கொடுக்கணும். யார் வீட கொடுத்தாங்களா? அந்த ஐயரோட வீடா வீடே அடைக்கலத்தை கொடுப்பார்களா? ஐயரோட அடைக்கலத்தை கொடுப்பார்களா? ஐயரோட வீடுதான் முத முத்தாலம்மா போய் உள்ள குடியிருந்திருக்கா. அப்படியா? அன்னைக்கு வந்த உடனே இந்த பிள்ளைல 6 பச்சை பிள்ளைலா இருக்கு. என்ன பிள்ளைலா இருக்கு? அம்மன் தான் முத்தாலம்மா வந்திருக்கான்னு மக்களுக்கு தெரியல. எந்த ஊர்ல இருந்து ஒரு வயசான பாட்டி பச்சை பிள்ளைல பிழைக்கிறதுக்காக வந்திருக்காங்க போல. ஆமா. நம்மளே பஞ்சத்துல கிடக்கும். பஞ்சம் பிழைக்கிறதுக்கு முத்தாலம்மா பிள்ளைல கூட்டு நம்ம ஊருக்கு வந்திருக்கா. சரி. நம்ம ஊருக்கு வந்த பெண்களுக்கு நம்ம தான் அடைக்கலம் கொடுக்கணும்னு கண்டிப்பா அந்த ஊர் மக்கள் அன்னைக்கு முத இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி மட்டும் சரி இந்த ஐயர் வீட்டுல போய் உட்கார்ந்துக்காங்க. பாட்டி, உங்க பிள்ளைகளை பத்திரமா பாத்துக்கோங்க. அன்னைக்கு அந்த ஊர்ல ஐயர் நல்ல சாப்பாடு கொடுத்து உட்கார வச்சிருக்காரு. சரிதான். என்னாச்சு பாருங்க. அடுத்த நாள் காலையிலே ஆதித்தன் உதயமானார். தாயான முத்தாலம்மை அவர் சின்னஞ்சிறு பிள்ளைகளை அழைத்தலவோ வருகிறாளே. ஐயரையா எங்களுக்கு அடைக்கலம். ஐயரையா எங்களுக்கு அடைக்கலம். ஐயா இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி உங்க வீட்டுல எங்களுக்கு இருக்க இடம் கொடுத்தீல்ல? ஆமா. ரொம்ப நன்றியா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 6 பொம்பளை பிள்ளைகளை நான் கூட்டு வந்த பாட்டி வயசான கிளடி நான் எங்க போய் தங்குவேன்? அதானே. டி கல்லுப்பட்டி ஊர்ல எனக்கு நீங்க நிலையம் கொடுத்திருக்கீங்க. ஆமா. இந்த ஒரு நாள் வீடு தங்குது கொடுத்தீங்க பாத்தீங்களா? ஆமா. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சரி. அப்பந்தான் தங்கச்சிமாரா இருக்க சின்ன பிள்ளை 6 பேரும் கேட்கலாம். எப்படி? மனுஷ பிறவியா உருவம் மாறி உலகத்துக்கு வந்திருக்கா. முத்தாலம்மாட்ட கேட்கா. எப்படி? பாட்டியம்மா, பாட்டி எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. என்ன? பாட்டியம்மா சாப்பிடணும். பாட்டியம்மா என்ன சாப்பிடலாம்? தயிர் சாதம்னா எனக்கு வேண்டாம் பாட்டியம்மா. சரி. நேத்து ராத்திரி தானே ஐயர் வீட்டுல சாப்பிட்டோம். ஆமா. நல்ல சாப்பாடுதான் உங்க வீட்டுல இருக்கா?
எங்க வீட்லயா ஆ. பழைய சோறு தான் இருக்கு. பழைய சோறுலாம் வேண்டாம். வேண்டாமா? எப்ப உங்க வீட்டுல இருக்க கேப்பக்குள்ள அந்த பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு ஆவாது. ஆவாது. ஏ பாட்டி உங்க வீட்டுல இருக்கு புளியோதரை நீங்களே தின்னுங்க. அது எங்க வேண்டாம். அப்பதான் 6 பிள்ளைகள் கேட்கான். சரி. ஏ பாட்டி என்ன இந்த ஊர்ல என்ன கறி குழம்பு ரொம்ப மணக்கு பாருங்களேன். ஆமா என்ன சுவையா மணந்த கலை குழம்பா இருக்குது. சரி பாட்டி பாட்டி என்ன எனக்கு கறி குழம்பு வேணும். 6 தங்கச்சி மாதிரி சின்ன பிள்ளை கேட்க முத்தாலம்மா பாட்டி கிட்ட கேட்டா பாட்டி பார்த்தா என்ன பிள்ளைகள் ஆசைப்பட்டு கேட்க ஆமா என்று எங்கே கூட்டு வருகிறாள் முத்தாலம்மை பழுத்த கிளவியாக 6 குழந்தைகளையும் எங்கே? அங்க நாயக்கரின் வீடாதிலே 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 முத்தாலம்மாள் அழைத்து வராள் அழைத்து வராள் நாயக்கர் வீடாதிலே முத்தாலம்மை அழைத்து வாரா அழைத்து வாரா. ஒரு நாயக்கர் வீட்டுல வந்து அன்னைக்கு 2ஆம் நாள் ராத்திரி தங்குதாங்க. சரி முத்தாலம்மா 6 பிள்ளைகளை கூட்டு சின்ன பிள்ளை கூட்டு பாவம் போல அந்த நிக்க கிளவியா வந்து வந்து நிக்கா. நாயக்கர் பார்த்தாரு. என்னய்யா பச்சை பிள்ளைல ஆசைப்பட்டு கேட்க கேட்டுருச்சு. அங்கேயோ கறிக்குழம்பு மணக்கு நம்ம வீட்டுல இருந்து கேட்டிருக்கேன்ட்டு ஆமா அன்னைக்கு கறிக்குழம்பு சமைச்சு கொடுத்துட்டாங்க. சரி நல்ல சாப்பாடு கிடைச்சதுன்னு பிள்ளைகளும் மறுநாள் பொழுது விடுஞ்சது பாருங்க. ஆமையா அந்த ஊர்ல பேயாத மழை பெருமழை பெஞ்சிருக்கு. பெரிய மலை. எந்த ஊர்ல? திருமங்கலம் டி கல்லுப்பட்டி ஊர்ல. சரி அப்பந்தான் இவன் முத்தாலாமா கிளவியால நிக்கிறா. ஆமா ஊர் மக்கள் எல்லாம் சொல்லுதாங்க. எப்படி? ஏ பாட்டி 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 நீங்க என்னைக்கு இந்த டீ கல்லுப்பட்டிக்கு வந்தீங்களோ இங்க வந்தீங்களோ அன்னைக்கே எங்க பஞ்சம்லாம் பறந்து போச்சு போயிடுச்சு. எங்க காலை வச்ச நேரம் எங்க மழை நல்லா செழிப்பா இருக்கு பாட்டி. செழிப்பா இருக்கு. உங்க பச்சை பிள்ளை குழந்தையில பாத்தீங்களா? என்ன நீங்க எங்கேயும் போக வேண்டாம் பாட்டி. ஆமா பாட்டி. எங்க ஊர்லயே டீ கல்லுப்பட்டிலே உட்கார்ந்துக்காங்க. இங்கே இருங்க. பார்த்தா முத்தாலம்மா என்ன ஆஹா என்ன நம்ம இந்த பூலோகத்துல முத கோயில் வாங்கணும் அப்படின்னா இந்த ஊர்ல தான் வாங்கணும் வாங்கணும் என்று டீ கல்லுப்பட்டி மக்கள்கிட்ட பாட்டி என்ன சொல்லுதா பாருங்க முத்தாலம்மா. என்ன சொல்லுதா? அடே மக்களே பக்தர்களே என்ன? பாட்டியா வந்திருக்குது மானிட பிறவிதானவா. ஆமா எங்களுடைய பிறவி சாதாரண பிறவி கிடையாது கிடையாது. நாங்க வாழ்வதை ஒரு நாள் மட்டும் தான் இந்த ஊர்ல வாழுவோம். வாழ்வோம். நாங்க தெய்வ பிறவியா பிறந்திருக்கோம். பார்த்தாங்க இந்த ஊர் மக்கள் டீ கல்லுப்பட்டி மக்கள்லாம். சரி இந்த சின்ன பிள்ளை பருவ பிள்ளை வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு. ஆமா அந்த பிள்ளைகளுக்கு கல்யாணத்தை முடிச்சிருவோமா? முடிச்சிருக்கோமே. பார்த்தா முத்தாலம்மா என்ன செய்தா? நம்ம பிள்ளைகளுமே கண்ணி கிளியாத பெண்கள்ல சரி கல்யாணத்தை முடிக்க கூட நாங்க தெய்வ பிறவிகள். ஆமா அக்கினி யாகத்தை நாளைக்கு நாங்க வளர்ப்போம். சரி நல்லா கேளுங்க. என்ன? டீ கல்லுப்பட்டி ஊர்ல முத்தாலம்மா பாட்டியா வேடம் போட்டு 6 தங்கச்சிமார்ல பிள்ளைகளா கூட்டிக்கிட்டு நாங்க தெய்வ பிறவியா மானிட பிறவியா வாழ வரல. சரி இந்த ஊர்ல எனக்கு ஒரு நாள் ராத்திரி ஐயர் வீட்டுல இடம் கொடுத்திருக்கீங்க. கொடுத்தீங்க. இன்னொரு நாள் ராத்திரி நாயக்கர் வீட்டுல கறிக்குழம்பு சமைச்சு என் பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கீங்க. சரி அதனால நாங்க இந்த ஊர்ல சந்தோஷமா ஒரு நாள் ராத்திரி மட்டும் தங்கிட்டு போறோம் என்ற அந்த முத்தாலம்மை வயதான வேடம் போட்டு வந்த பாட்டியாகப்பட்ட முத்தாலம்மை ஆமா அக்கினி யாகத்தை வளர்ப்போம். சரி நாங்க தெய்வ பிறவிகள். அக்கினியில இந்த பாட்டி இறங்குவேன். ஆமா என் தங்கச்சிமார 6 பேரும் சேர்ந்து இறங்குவா. எங்க உடல் எல்லாம் கருகி சாம்பலாகும். சரி இந்த சாம்பலை நீங்க 56 தேசத்துக்கும் 48 சுத்துப்பட்டார கிராமத்துக்கும் அள்ளி வீசுங்க. சரி எங்களுடைய சாம்பல் சுத்தி இருக்கிற கிராமங்கள்ல எங்கெல்லாம் போய் படுதோ அங்கெல்லாம் இந்த முத்தாலம்மா நிலையம் வாங்குவேன். அங்க இருந்து வந்த இடம் தான் உலகத்துல நம்ம ஏரியால வந்து ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கா. இதே நம்ம கோயில்பட்டிக்கு தெற்க போனோம்னா முத்தாலம்மனுடைய வரலாறு கிடையாது. கோயில்பட்டி சாத்தூருக்கு விருதுநகருக்கு வடக்கத்தான் முத்தாலம்மன் தரிசனம் இருக்குது. சரி ஏன் அப்படின்னா டீ கல்லுப்பட்டி ஊர்ல அம்மா அக்னியை வளர்த்து நாங்க அக்னிக்குள்ள இறங்குவோம் 6 சின்ன பிள்ளைகளும். ஆமா நாங்க மானிட பிறவியா வரல. இந்த ஊர்ல எங்களுக்கு நிலைய வேணும். எங்களுடைய சாம்பல் எடுத்து 48 சுத்து வட்டார கிராமத்துக்கும் அள்ளி வீசுங்க. சரி எங்கள் சாம்பல் எங்கெல்லாம் போய் சேருதோ அங்கெல்லாம் அந்த முத்தாலம்மை அக்கா தங்கச்சியா வந்து அருள்பாலிப்பேன். ஆமா என்று முத்தாலம்மை அந்த டீ கல்லுப்பட்டி மக்களுக்கு வந்த செய்தியை சொல்லும் போது என்ன ஆச்சு பாருங்க. என்ன ஆச்சு? அடுத்த நாள் காலையிலே ஏது செய்தால் முத்தாலம்மை கல்லுப்பட்டி ஊர்ல அவ அக்கினிய வள காலையா
சாம்பலையும் கையில் எடுத்து சாம்பலையும் கையில் எடுத்து அவர் சுத்து பத்தியா வீசுவாரா சாம்பலையும் கையில எடுத்து திரு சாம்பலையும் கையில எடுத்து காலம் வீசுவாரா அந்த திருச்சாம்பலை எடுத்து 48 சுற்றுவட்டார கிராமத்துக்கும் அள்ளி தூவுறாங்க. ஆமா முத்தாலம்மன் புகழ் அங்கிருந்து பரவ ஆரம்பிச்சது. சரி முத்தாலம்மை ஒரு நாள் தங்கி இருந்ததுனாலே ஆமையா அன்றே அம்மாளுக்கு அங்கே உருவம் செய்து ஒரு நாள் மற்றும் வைத்து வழிபடுவார்களாம். ஆமா மறுநாள் அம்மாளை கொண்டு ஊருக்கு எல்லையில அக்னி வளர்த்தது போல ஊருக்கு எல்லை கொண்டு அம்மன் சிலையை உடைப்பார்களாம். ஆமையா ஏ தம்பி என்னென்ன இந்த அக்கா தங்கச்சி 7 பேர்ல 6 பேரை சின்னஞ்சிறு பிள்ளையா இருந்தால சரி முத்தாலம்மா வந்து இருந்த இந்த ஊரு டீ கல்லுப்பட்டி. டீ கல்லுப்பட்டி மத்த தங்கச்சிமாரு ஒவ்வொருத்தையும் சின்ன பிள்ளைகளும் ஒவ்வொரு ஊர்ல போய் குடியிருந்திருக்கா. சரி அம்மா பட்டி என்ன காமதேனு பட்டி ஆமையா இப்படி அந்த சுத்து வட்டார பேரையூரை சுத்தி திருமங்கல்ல 7 ஊர்ல குடியிருந்ததுனால சரி இந்த அக்கா எல்லாத்துக்கும் முத்தாலம்மனை பாக்கிறதுக்கு என்ன 7 ஊர்ல இருந்து சப்பரம் ஜோடிச்சு தேர் ஜோடிச்சு வருவாங்களாம். வருவாங்க அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் அம்மா பட்டியில போய் தான் அம்மாவை அழைப்பாங்களாம். சரி அக்கா தங்கச்சி 7 பேரையும் அங்கிருந்து அழைச்சி கல்லுப்பட்டி மாநகரத்திலே முத்தாலம்மைக்கு எழுதி பூசை கொடுத்து கொண்டு ஆமையா அன்னைக்கு ராத்திரி கல்லுப்பட்டியில மக்கள் 7 ஊர் மக்களும் ஒன்று கூடி ஜாதி மத வேற்றுப்பாடு எதுவுமே இல்லாமல் அங்க வந்து ஒண்ணு கூடி பொங்கல் வச்சு சரி நல்ல பூஜைகளையும் செய்து கொடுத்து ஆமா முத்தாலம்மன் அங்கே நிலைய வாங்கி வருகிறாள். சரிதான் இங்கே முத்தாலம்மை திருமங்கலத்திலே டி கல்லுப்பட்டிலே முதல் நிலைய வாங்கியிருக்கா. நம்ம இன்னும் இந்த சுத்தி இருக்கக்கூடிய ஊர்கள்ல போய் நம்ம புகழ் பரவணும். கோடான கோடீஸ்வரம் மக்களுக்கு முத்தாலம்மனுடைய மகிமை தெரியணும் என்று எங்க நடக்குது பாருங்க ஒரு தேசத்துல. என்னையா கல்லுப்பட்டியில முத்தாலம்மை முதல் நிலையம் பூலோகத்துல வாங்கும் போது சரிதான் இன்னொரு தேசம் எந்த நாடு தெரியுமா? நாட்டிலேயோ நல்ல நாடு நல்ல நாடு நல்ல நாடு நல்ல நாடு நல்ல நாடு அது எந்த நாடு அந்த நாடு அந்த நாடு நாட்டிலேயோ நல்ல நாடு நல்ல நாடு நல்ல நாடு இந்த நாடு எந்த நாடு அந்த நாடு நாட்டிலே நல்ல நாடு நாவலரும் புகழும் நாடு. ஆமா முத்தாலம்மை டி கல்லுப்பட்டி நிலைய வாங்கி இன்னும் அடுத்த எந்த ஊருக்கு முத்தாலம்மை வர வேலை பார்க்கிறாள்? எங்கே அம்மா சித்து விளையாண்டு நிலைய வாங்கணும் பாக்குறா. ஆமா நம்ம டீ கல்லுப்பட்டியில மட்டும் இருந்தா போதாது உலகத்துல நிறைய ஊர்ல போய் மக்களுக்கு நம்ம மகிமை தெரிவிக்க வேணும் என்று எங்க சித்து விளையாட்ட முத்தாலம்மை தொடங்குகிறார். நாட்டிலே நல்ல நாடு எந்த நடுவாதிலா பாண்டிய நாடாதிலே நாடாதிலே அது ராமநாதபுரம் அதிலே புறமதிலே ராமநாதபுரம் அதிலே புறமதிலே அழகுடைய நாடு பாண்டிய நாட்டிலே ராமநாதபுரம் பக்கத்தில. அது எந்த ஊர் தெரியுமா? எந்த ஊரு? ஏ தம்பி என்னனே ராமநாதபுரத்தை ராமபிரானே வந்த ஆண்ட நாடு இல்ல நாடுதானே? அப்பேற்பட்ட ராமநாதபுரம் மாவட்டத்திலே ஆமா அழகுடைய சாயல் குடியமா தேசத்து பக்கத்துல சரிதான் அது எந்த நாடு பாத்தீங்களா? எந்த நாடு? காத்த நந்தல் நகராதிலே 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 அங்க யாரு யாரு வாழ்ந்து வரார் வாழ்ந்து வரார் நகரத்திலே நகராதிலே நகராதிலே யாரார்கள் வாழ்ந்து வாரா ராமநாதபுரம் மாவட்டமா சாயல் குடி பக்கத்தில ஆமா அழகுடைய நாடு எந்த நாடு பாருங்க? எந்த நாடு? காத்தனந்தல் என்று சொல்லக்கூடிய அழகுடைய கிராமம். சரிதான் முத்தாலம்மை டி கல்லுப்பட்டியில முதல் நிலையம் வாங்கி கொண்டு நம்ம இன்னும் நிறைய ஊர் நிலையம் வாங்க வேண்டும், மக்களுக்கு அருள் கொடுக்க வேணும் என்று சித்து விளையாட்டை எந்த ஊர்ல விளையாட ஆரம்பிக்க முத்தாலம்மா? இந்த நாட்டு ராமநாதபுரம் மாவட்டமா சாயல்குடி பக்கம் காத்தனந்தல் கிராமத்துல. சரி அந்த காத்தனந்தல் கிராமத்துல அமையா எல்லா வகை சமூகத்தினர் வாழ்ந்து வந்தாலும் சரிதான் அதுல ஒரு சமூகம் என்ன தெரியுமா? என்ன? மண்பானை செய்யக்கூடும் அவருடைய சமூகத்திலே நல்லதொரு குடும்பத்திலே அண்ணன் தம்பி 7 பேரா அண்ணன் தம்பி 7 பேரா அழகுடனே வாழ்ந்து வரா தம்பி 7 பேரா
வாழ்ந்து வராங்க. சரிதான். எத்தனையோ சமூகத்தினர் வாழ்ந்து வந்தாலும் என்னய்யா அந்த ஊர்ல குயவர் குல சமுதாயத்திலே ஒரு கஷ்டப்பட்ட கணவன் மனைவி. சரி. அந்த குடும்பத்துல பிறந்தது அண்ணன் தம்பி 7 பேர் இருக்காங்க. 7 பேர். ஏ தம்பி, என்னண்ணே? அவங்க ரொம்ப பணக்காரங்க கிடையாது. கிடையாது. அண்ணன்னைக்கு கூலி வேலை பார்த்து வயக்காட்டுல வேலை செஞ்சு உழைச்சாத்தான் அவங்களுக்கு அன்னைக்கு சாப்பாடு. கண்டிப்பா. அப்படி அண்ணன் தம்பி 7 பேர் இருக்காங்க. சரிதான். அவங்களுக்கு 7 ஆம்பளை பிள்ளை இருந்தாலும் நமக்கு ஒரு பெண் குழந்தை இல்லை என்று கவலையோடு இருக்கக்கூடிய போது பார்த்தா முத்தாலம்மா என்ன செய்தா? நம்ம அந்த குயவர் குலத்துல போய்தான் ஒரு பெண் குழந்தையா பிறக்கணும். அப்ப நம்ம இங்கதான் குழந்தையா பிறக்கணும்னு முத்தாலம்மேட்டி கல்லுப்பட்டி ஊற விட்டு ராமநாதபுரம் மாவட்டமா சாயல்குடி பக்கத்துல அப்படி காத்திரடந்தல் கிராமத்துல எங்க வந்து இருக்கிறாள்? 7வது குழந்தைகளுக்கு அண்ணன் தம்பி 7 பேரா. அண்ணன் தம்பி 7 பேர். இளையவளா பிறக்காலே போடுங்கம்மா ஒரு கொலவை. தாயான முத்தாலம்மா காத்தனடந்த நகரத்திலே குயவரோட குலமதிலே அண்ணன் தம்பி 7 பேருக்கு இளையவள தங்கை பிறக்காலே தாயான நம்ம முத்தாலம்மா தங்கை பிறக்காலே நகரத்திலே அந்த குயவருடைய குலத்திலே அப்படி அண்ணன் தம்பி 7 பேருக்கு இளையவள 8வதா முத்தாலம்மா வந்து பிறந்திருக்கா. 7 ஆம்பளை பிள்ளை அவங்களுக்கு. சரி, 8வதா குழந்தையா பெண் குழந்தையா வந்து முத்தாலம்மா வந்து சனிச்சிருக்கா. ஆமா. அதாவது என்னையா, இப்போ இந்த ஊர்ல சாமி கோயில் வாங்கணும் அப்படின்னா நேரா வராது. ஆமா. ஏதாவது ஒரு விளையாட்டை விளையாண்டுதான் மக்கள்கிட்ட வந்து போராடி நிலையம் வாங்கும் தெய்வங்கள். கண்டிப்பா. நான் அந்த இடத்துல குடியிருக்கு, எனக்கு நல்ல நிலையம் கொடுத்தாங்க, நல்லா கேட்கும்ல. சரி. அதே மாதிரி முத்தாலம்மா காத்திரடந்தல்மா நகரத்திலே சரி குயவர் குலத்துல 7 அண்ணன் தம்பிக்கு இளைய மகளா தங்கச்சியா வந்து பிறந்திருக்கா. ரொம்ப சந்தோஷம். என்ன ஏ தம்பி, 7 ஆம்பளை பிள்ளை இருந்த வீட்டுல ஒரு தங்கச்சி இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்? ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தங்கச்சி அப்படித்தான் வளர்த்து வராங்க முத்தாலம்மைய. சரிதான். அது தெய்வம்னு அவங்களுக்கு தெரியுமா? தெரியலையே. அவ தெய்வ பிறவி மானிட பிறவியெல்லாம் பிறந்திருக்கா. கைலாசத்துல சக்தியா பிறந்தா. சரி, சிங்க வாகனத்தை வாங்கினா. ஆமையா. சிங்க வாகனத்தை வாங்கி பூலோகத்துல கல்லுப்பட்டியில பழுத்த கிளவியா வந்து அங்க நிலையம் வாங்கியிருக்கா. ஆமா. இந்த ஊர் நிலையம் வாங்கணும்னா ஆமா குழந்தையா நம்ம போய் பிறக்கணும். சின்னஞ்சிறு பிள்ளையாக 7 அண்ணன்மார்களுக்கும் இளைய தங்கச்சியாக என் தாயான முத்தாலம்மை எப்படி வளர்ந்து வருகிறார் அந்த குயவர் குலத்திலே காத்து நடந்தல் மாநகரத்திலே நாலு ஒரு ஐயா மேனியுமா